சொல்லுங்க, உங்க பேர் என்ன? அரவிந்தன். என் பேர் அரவிந்த். 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 என்ன வயசு? யங் மேன். 29. 29 years யங் மேன். உங்களுக்கு பெரியவாழ்கிட்ட அவ்வளோ பக்தி, அவ்வளோ ஈடுபாடு, அவ்வளோ இது வருது. அவங்க பாரம்பரியமா உங்க ஃபேமிலி ட்ரெடிஷன்னாலையா இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னாலையா? அதாவது எனக்கு முன்னாடி அம்மாவுக்கு விவாகம் ஆன உடனே அம்மாவுக்கு ஒரு அண்ணா கர்ப்பத்திலே போயிட்டான். அதனால அம்மா என்ன பண்ணா, எங்க தாத்தா மடத்துல இருக்கா, அருணாச்சல ஐயர்னு பேரு, அம்மாவோட சித்தப்பா அவர். இப்போ இருக்கிற அருணாச்சல மாமா அம்மாவோட சித்தப்பா. அவர் என்ன பண்ணார், அப்போ இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில இருந்த அம்மா ஆத்துக்கு வந்துட்டா. இந்த அம்மாவுக்கு வந்து மகேந்திரவாடி. இந்த ஒரு சந்தர்ப்பம் ஆனதுனால அம்மா வந்து எங்க பாட்டியாத்துக்கு வந்துட்டா. இந்த ஒரு தர்ம சங்கடத்தினால எங்க தாத்தா அருணாச்சல தாத்தா வந்து பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி அம்மா ஐஷன் போயிருக்கா. அம்மாவை பெரியவாள்கிட்ட ஐஷன் போகும்போது பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தாலாம். கியூல நின்றுட்டு இருந்திருக்கா. அம்மா, எங்க சித்தப்பா, அதாவது என்னோட தாத்தா, அம்மா, பெரியம்மா, எங்க பாட்டி, எங்க தாத்தா எல்லாரும் வரிசையா லைன்ல நின்றுட்டு இருந்திருக்கா. கூட்டம், அசாத்திய கூட்டம். அப்ப என்ன பண்ணிருக்கா, கூட்டத்துல பெரியவா ஸ்பெசிபிக்கா அருணாச்சலத்தோட ஒரு பொண்ணு வந்திருக்குமே, அந்த பொண்ணு ஐஷன்வா அப்படின்னாலாம். எங்க தாத்தாக்கு யாரை கூப்பிடுறா அப்படின்றது தெரியல. அதனால எங்க தாத்தா நினைச்சுட்டா, இப்போ உனக்கு தான் ரொம்ப கஷ்டம், இப்போ நம்ம பெரியவாள் தரிசனமே ஒன்ன பேஸ் பண்ணி தான், இவெல்லாம் எப்படி இருந்தாலும் போற. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல எல்லாருக்குமே கஷ்டம், ஜீர்ணிக்க முடியாத கஷ்டம் அப்படின்றது அம்மாவோட கஷ்டம். அதனால தாத்தா வந்து எங்க அம்மா ஐஷன் போகும்போது எல்லாரையும் ஐஷன் பண்ணலாம். பெரியவா ஒண்ணுமே பண்ணலையா, ஒரு ஆப்பிள் எடுத்து இப்படி ஒரு 2 நிமிஷம் இப்படி கையில வச்சுட்டே இருந்து அப்படி போட்டாலாம் அம்மா கையில. பிடிச்சுன்னா அம்மா ஒரே அழுதாலாம் பெரியவாளை பார்த்து. அம்மாக்கு நான் அம்மாட்ட கேட்டேன். அம்மா கேட்கும்போது அம்மா நான் சொன்னா, பெரியவா மகா பெரியவா ஒரு பெரிய மகான், ஒரு ஞானி அப்படின்லாம் எனக்கு தோணல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல கூட்டின்னு போனா துக்கத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தனை பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொன்னான். பெரியவா அந்த ஆப்பிள் அம்மா கையில போட்டாலாம். கையில போட்டுட்டு தீபம் பிரகாசமா எரியும் மலையேறும் போது, அந்த மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னாலாம். அம்மாக்கு அப்ப புரியல. 2 நிமிஷம் பெரியவாளே பார்த்தாலாம். ஒரு கையை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணாலாம். போயிட்டு வா அப்படின்னாலாம். அந்த ஆப்பிள் அம்மா சாப்பிட்டுருக்கா. ஆத்துக்கு வந்தோடனே எங்க தாத்தா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கா, நீ ஆப்பிள் சாப்பிடணும், நீனே சாப்பிட்டுரு, பங்கு போடாமல் சாப்பிட்டுரு அப்படின்ட்டுருக்கா. உடனே எங்கள் அம்மா ஆப்பிள் சாப்பிட்ருக்கா. அப்புறம் கொஞ்சம் அந்யோன்யம் குடும்பத்தில் ஆரம்பிச்சுது. உடனே அதுலேருந்து தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவா. அதுலேருந்து தான் நீ பிறந்த அப்படின்னு அம்மா சொல்லுவா. அதுக்கப்புறமா நான் 1.5 வயசு குழந்தையா இருக்கச்சு அம்மா திரும்ப பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கா. தரிசனம் பண்ணும்போது பெரியவா மூங்கில் கூடையில உட்காந்துட்டு இருந்தாலாம். மூங்கில் கூடையில உட்காந்து மாம்பழம் இருந்துதான் பெரியவாளை சுத்தி. அப்போ என்ன பண்ணாலாம், பெரியவா அந்த மாம்பழத்தையே கையில ஒரு தடவி அப்படியே மாம்பழத்தை ரொம்ப நேரம் தடவிண்டே இருந்தாலாம். தடவி எங்க அம்மா அந்த லைன்ல போகும்போது இந்த ரொம்ப நேரம் தடவி இந்த மாம்பழம் அம்மா கைக்கு வந்துதான். எங்க அருணாச்சல தாத்தாக்கு எக்ஸ்பிரஷன் ரொம்ப அதிகமா இருந்தது, பெரியவாள்கிட்ட மாம்பழம் வந்தது அப்படின்னு. அம்மாவுக்கு அப்பவும் தோணலையா, மகா பெரியவா கையால மாம்பழம் வருது அப்படின்னு. அப்ப என்னை கையில வச்சுட்டு போயிருக்கா அம்மா. கையில வச்சுட்டு போனோம்னா மாம்பழத்தை போட்டா மாம்பழம் என் மேல விழுந்துதான். இப்படி வச்சுட்டு போயிருக்கா, மாம்பழம் என் மேல விழுந்தது. இந்த மாம்பழம் எனக்கு அப்படின்னு எங்க தாத்தா எல்லாம் சொன்னதுனால அந்த மாம்பழத்தை பாதியா நெருக்கி எங்க அம்மா கொஞ்சம் நான் கொஞ்சம் அப்படின்னா. அம்மா இப்ப கூட அடிக்கடி சொல்லுவா, அந்த மாம்பழம் அதிகமா நீ சாப்பிட்டிருக்கியா இல்ல நான் அதிகமா சாப்பிட்டிருக்கேன்னு தெரியல, அன்னில இருந்து துரத்தின்னு இருக்கா நம்மளன்னு இப்போ கொஞ்சம் உணர்ந்த ஒண்ணு அம்மா சொல்லிட்டு இருக்கா. மாம்பழம் சாப்பிட்டு அப்பவும் பெரியவா சொன்னாலாம், துக்கத்தை அம்மா சொல்லியிருக்கா பெரியவாள்கிட்ட, இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆத்து சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் சரியே இல்லை அப்படின்னு அம்மாவோட பர்சனல் தாட்ஸை பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கா. பெரியவா ஒரே வார்த்தை தான் சொன்னாலாம், அன்னைக்கு பெரியவா நான் பிறக்கிறதுக்கு எங்க அண்ணா கர்ப்பத்துல போகும்போது ஆப்பிள் கொடுக்கறது என்ன வார்த்தை சொன்னாலோ அதே வாக்கியம் தான் திரும்ப சொன்னாலாம், தீபம் மலையேறும் போது பிரகாசமா தான் மலையேறும் அப்படின்னாலாம். அந்த மாதிரிதான் உன் வாழ்க்கை இருக்கும்ன்ற, உன் வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற சென்டென்ஸை இப்ப சேர்த்துட்டாலாம் பெரியவா. தீபம் எப்படி பிரகாசமா மலையேறுமோ அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம். அது ஒரு அனுகிரகமா எடுத்துன்னு அம்மா வந்துட்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்டன்னு
அவ விட்டத்துலேருந்து பெரியவாள்கிட்ட திரும்ப தொடர்ந்து பெரியவாளை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு பெரியவாளை நித்தியம் ஆராதனை பண்றது, பெரியவாளை நினைச்சுக்கிறது, ஸ்மரிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. திரும்ப வந்து இந்த இதே குப்பையிலே விழுந்து அழுது நித்தியம் அழுதுண்டு இதே வருத்தப்பட்டு அப்படியே லைஃப் ஓட்டிகிட்டே இருந்திருக்கான். அதான் எனக்கு பெரியவாளோட அம்மாவுக்கு கிடைச்ச இன்ட்ராக்ஷன், ஒரு இன்ட்ரடக்ஷன் பெரியவாள்கிட்ட அப்படின்றது இதுதான். அப்பாவோட அப்பா சைடு, எங்க அப்பாவோட அப்பா வந்து சீனிவாச ஐயர், அம்மாவோட அப்பா பேரும் சீனிவாச ஐயர். அம்மாவோட அப்பா சாமவேதி ட்ரிபிளிகேன்ல ஸ்டாம்ப் பெண்டரா இருந்தார். அப்பாவோட அப்பா முருகர் பக்தர். அப்பாவுக்கு வந்து பஞ்சாமிர்த சந்துருன்னு பேரு. அப்பாவோட பேர் வந்து பஞ்சாமிர்த சந்துரு. ஏன்னா சந்துருன்னு நிறைய பேர் குரோம்பேட்ல இருக்கா, அதனால பஞ்சாமிர்த சந்துருன்னு பேரு. என்னன்னா அப்பாவோட அப்பா வந்து குரோம்பேட்டையில எந்த முருகர் கோவில்ல எந்த முருகனுக்கு அபிஷேகம் ஆனாலும் பஞ்சாமிர்தம் எங்க ஆத்துல இருந்து தான் போகும். எப்பேற்பட்ட எந்த சின்ன மூர்த்தில ஆரம்பிச்சு பெரிய மூர்த்தி குமரகுன்றம் சுவாமி வரைக்கும் பஞ்சாமிர்தம் அப்படின்னா எங்க ஆத்துல இருந்து தான் போகும். தாத்தா வந்து பாரிஸ், மின்ட், எல்லாம் இருக்கிற எல்லா முருகர் கோவிலுக்கும் தாத்தா பஞ்சாமிர்தம், அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அந்த நாட்டு பாகப்பழம், நாட்டு சக்கரை இத்தியாதிகள் எல்லா திரவியமும் தாத்தா தான் கொடுப்பா. அதனால அப்பாவை ஹைலைட் பண்றது பஞ்சாமிர்த சந்திரன்னு பேரு. அப்பாவோட தாத்தா, அதாவது எங்க அப்பாவோட அம்மாவோட அப்பா, என்னோட கொள்ளு தாத்தா நாகேஸ்வர ஸ்ரௌதிகள்னு, அவர் வந்து சிங்கேரி ஆச்சாரியாலோட ஸ்ரௌதிகள் அப்படின்னா சிங்கேரி ஆச்சாரியாளுக்கு ஏதாவது யாகம் இத்தியாதிகள் அப்படின்னா எங்க தாத்தா தான் போவாலாம். அதாவது என்னோட கொள்ளு தாத்தா நாகேஸ்வர ஸ்ரௌதிகள்ன்றவர் தான் போவாலாம். எதுவா இருந்தாலுமே சிங்கேரி ஆச்சாரியால் சௌதம் விஷயமா எங்க தாத்தாவை தான் கை காட்டவெல்லாம் தாத்தா தான் சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு இவா சொல்லி கேள்வி. எனக்கு எங்க பாட்டி எங்க அப்பா எல்லாம் சொல்லி கேள்வி. எங்க ஆத்துல நவராத்திரி உற்சவம் எல்லாமே வந்து சாரதாம்பாள் அதை உத்தேசிச்சுதான், சிங்கேரி ஆச்சாரியால் அந்த ஒரு இதை உத்தேசிச்சுதான் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. நடுவுல ஒரு இந்த ஹெரிடிட்டி கேப்ன்ற மாதிரி நடுவுல அப்பாக்கு அதுல ஒரு சிந்தனை திடீர்னு டைல்யூட் பண்ண வச்சா. அது வந்து சகவாசம் வந்து மாறினதுனால அப்பாவோட மென்டலி அப்பா வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகி திரும்ப டைல்யூட்டுல இருந்து இப்ப நார்மல் மோடுக்கு அப்பா வர வச்சிருக்கா பெரியவாளோட அனுகிரகத்தினால. அதனால இது அப்பாவோட சைட்ல பார்த்தீங்கன்னா சிங்கேரி ஆச்சாரியால் தான், அம்மாவோட சைட்ல பார்த்தீங்கன்னா பெரியவாள்னு சொல்ல முடியாது, சிங்கேரி ஆச்சாரியம் சொல்ல முடியாது, எல்லாரையும் ஒத்துப்பா. இதுதான் வந்து அப்பாவுக்கு வந்து புனையூர், காஞ்சிபுரம் பக்கம். காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள புனாயூர்னு, சீத்தனாஞ்சேரி புனாயூர். திருநெல்வேலி சைட்ல இருக்கிறதானே சிங்கேரி மடத்தை சேர்ந்தவள. ஆனா இப்போ அதுதான் எப்படின்னு தெரியல, ஸ்ரௌதம்ன்றதுனால ஆச்சாரியால் கூப்பிட்டு எங்க தாத்தாக்கு உத்தரவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த ஒரு அஃபினிட்டி இருந்தது. சரி, உங்களுடைய விஷயத்துக்கு வாங்க. உங்களுக்கு பெரியவாங்கிறது எப்ப தெரியும்? பெரியவா எனக்கு பெரியவா அப்படின்றது என்னோட சுயநலத்துக்கு தெரியாம தெரிஞ்சது 1.5 வயசுல அம்மா கையில எடுத்துன்னு போகும்போது. அதுக்கு அப்புறமா எப்போ தெரியும்னா என்னோட 4th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் போது எனக்கு தெரியும். நான் 7th படிக்கும் போது பெரியவா தவறி போயிருக்கா. அதுக்கு எப்படி தெரியும்னாக்கா, நான் 7th விவேகானந்தா ஸ்கூல்ல தான் படிச்சேன், குரோம்பேட் விவேகானந்த வித்யாலயில படிச்சேன். என் ஃப்ரெண்டு சந்தோஷ்னு ஒருத்தன் இருக்கான், இருந்தான். இப்ப அவன்கிட்ட டச் இல்ல. அவன் ஸ்கூல் படிக்கிறத நானும் அவனும் ஒன்னாதான் இருப்போம். அந்த பையனும் நாங்க சின்ன வயசுல இந்த பேனா தொலைக்கிறது, பென்சில் தொலைக்கிறது அதெல்லாம் உண்டு. அப்ப என்ன பண்ணுவோம், அடுத்த பீரியடுக்கு பேனா பென்சில் காணாம போயிடும். அதனால என்ன பண்ணுவோம், அவன் சொல்லுவான், ஏ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ மகாபாபு சாஸ்திரே துபியம் நமோ நமஹா, இந்த ஸ்லோகத்தை 3 தடவை சொல்றா, நீ நினைச்சது நடந்துரும் அப்படின்வான். 3 தடவை சொல்லுவேன், காணாம போன பென்சிலோ பேனாவோ கிடைச்சிரும். அதையும் டிராப் பண்ணிட்டு இதுவும் கிடைக்கலடா, சம்டைம்ஸ் ஃபெயில் ஆயிடும் கிடைக்காம. அப்ப கேட்பேன், இது போயிட்டுறா அப்படின்னு. அப்ப என்ன சொல்லுவான், ஒரு வலது கை அப்படி மேல தூக்கிக்கோ, கண்ணை முடிண்டு வானத்தை பார்த்துட்டு திருச்செந்தூர் முருகன் துணை, திருப்பரங்குன்றம் முருகன் துணை, பழனி முருகன் துணை, பால முருகன் துணை, என் முருகன் துணை, உன் முருகன் துணை, முருகா பென்சில் எங்க இருக்கோ அந்த பக்கம் கையை நவுத்து அப்படின்னுவேன். கையை அப்படியே அந்த பக்கம் போவான், அங்க பென்சில் இருக்கும், எடுத்துன்னு வந்துடுவேன். இது சின்ன வயசுல 7th நடந்தது. அப்போ மகாபிரிவான்னு ஒரு பெரிய மகான் சித்தி ஆயிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா, எனக்கு தெரியல. ஒருத்தர் போயிட்டா அப்படின்னு ஸ்கூல் வந்து எங்களுக்கு லீவ் விட்டாலா இல்ல ஆஃப் டே விட்டாலா அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு பரபரப்பா இருந்தது. உடனே எங்க அம்மா என்ன ஆயிஷன் வந்தா அப்போ ஸ்கூல்ல. அப்போ வந்து அம்மா எப்படின்னா என்னை எப்படி படிக்க வச்சா அப்படின்றதுலாம் பார்த்தோம்னா வீட்டுல 10 பாத்திரம்லாம் தேய்ச்சி ஒரு வீட்லயும் ஒரு வீடா யாச்சகம் பண்ணி குழந்தை படிக்கணும்னு பிச்சை எடுத்துதான் படிக்க வச்சா. எனக்கு இன்னொரு பேர் பிச்சை. என்ன பேரு, எனக்கு சின்ன வயசுல நான் பிறந்த எங்க அக்கா என்ன சும்மா கூப்பிடுவாளாம், இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா பிச்சை பாப்பா அப்படின்னு வரலாம் என்ன. அதனால எனக்கு பிச்சைனே பேரு.
அதே மாதிரி அம்மாவோட ஒரு சூழ்நிலையும் அந்த மாதிரி இருந்தது, யாசகம் பண்ணி என்னை வளர்க்குற அளவுக்கு. அதனால எங்க அம்மா என்ன ஐஷன் பார்க்க வந்தா. அப்போ சொன்னா, இந்த மாதிரி பெரியவான்னு ஒருத்தர் நான் அவர் பார்த்துருக்கேன், அவ இப்போ போயிட்டா, சுவாமி கிட்ட போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறமா நான் அவளை அந்த போட்டோல பார்த்ததுலேருந்து எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, 7th முடிஞ்ச உடனே நான் வந்து ஜெயகோபால் கருடைய அண்ணா நகருக்கு இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி அமிச்சிட்டா. எங்க அம்மாவில் இங்கே படிக்க வைக்க முடியல அப்படின்னு என்னை என்டையரா அப்படியே ட்ரிப்ளிகேன் எங்க தாத்தா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. கார்டியன் தான் எங்க தாத்தா பாட்டி தான், அவள்கிட்ட தான் படிச்சுன்னு வளர்ந்தேன். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்ரிப்ளிகேன்ல படித்தேன். அதாவது ஃப்ரம் ட்ரிப்ளிகேன் சென்டர் எனக்கு அங்கேருந்து அண்ணா நகர் போயிட்டு வருவேன், அண்ணா நகர் விவேகானந்த வித்யாலயா போயிட்டு வருவேன். அப்போ எனக்கு இந்த பெரியவா வந்து ஜென்ரலா எக்ஸாம் போது ஒரு ஃபியர், ஜென்ரல் எக்ஸாம் ஃபியர். அப்போ எனக்கு எங்க அம்மா வந்து இந்த மாதிரி இந்த தாத்தா போயிட்டா, இந்த தாத்தா வந்து சாமி கிட்ட போயிட்டா அப்படின்னு சொன்னது எனக்கு மெமரைஸ் வந்தது. பெரியவாவளோட முகம் மட்டும் ஞாபகம் வந்தது. எங்க அம்மா அந்த போட்டோ காமிச்சது, அந்த முகம் மட்டும் இந்த இப்படி அபயாஸ்தம் காமிச்சு சிரிச்சுன்னு இருக்கிற முகத்தை காமிச்சா, அந்த முகம் மட்டும் ஞாபகம் வந்தது. அதனால என்ன பண்ணுவேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு போவேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிள்ளையாருக்கு பார்ப்பேன், பிள்ளையாரை பார்த்துட்டு பிள்ளையாரப்பா எக்ஸாம் பெரிய தெரு பிள்ளையார் இருக்கா, பிக் ஸ்ட்ரீட் பிள்ளையார்னு ட்ரிப்ளிகேன்ல இருக்கு, அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு எங்க தாத்தா போக சொல்லுவா. அதனால அந்த பெரிய தெரு பிள்ளையாரை பார்த்துட்டு தான் பஸ் ஏறுவேன். அப்போ பஸ் ஏறி ஸ்கூல் இறங்கி எக்ஸாம் பேப்பர் வந்த உடனே இவ பிள்ளையாரெல்லாம் இங்கேயே முடிச்சிருவேன். அங்க போனோடனே எங்க அம்மா அந்த பெரியவாளை காமிச்சா, அந்த பெரியவா ஞாபகம் வரும், தாத்தா எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு கண்ணை முடிந்து அந்த பெரியவாளை ஒரு நிமிஷம் பார்த்துன்னு எழுதுவேன். ரொம்ப ஓஹோன்லாம் ஸ்கோர் பண்ண மாட்டேன், மேக்ஸிமம் 65, 70 அவ்வளவுதான். ஆத்துக்கு வருவேன், அடிப்பா, பழக்கமா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கல, அது இல்லை இது இல்லைன்னு அடிப்பா. இந்த மாதிரியே ரொட்டீன் ஓடிண்டே இருந்தது. எனக்கு நடுவில் ஒரு டயர்ட்னஸ் வந்தது. இவளோட மரத்தில் அதிகமாக என்னோட எஜுகேஷன்ல பிளாக் பண்ண ஆரம்பிச்சது. அதனால எங்க தாத்தா என்ன சொன்னா, இங்கேருந்து அவன் அண்ணா நகர் போயிட்டு வர வேண்டாம். எங்க தாத்தா வந்து சாமவேதி, நித்தியம் சூரியன், பிரதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் நடக்கும். தாத்தா வந்து 85 வயசு வரைக்கும் இருந்தான்னு நினைக்கிறேன். தாத்தா ஒரு 6 பேருக்கு சிஷ்யாலா வச்சு சொல்லி கொடுத்துருந்தா. அதனால எவ்ரி சண்டே கொஞ்சம், அதாவது எப்படி ப்ராப்பரா ட்ரிப்ளிகேன்ல எப்படின்னா வைதிக குடும்பம். தாத்தா யாரையும் திட்ட மாட்டா, சீன்னு சொல்ல மாட்டா, அடிக்க மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா. ஒரு பார்வை, அவர் பார்த்தாலே பயப்படுவோம். அதனால அப்படிதான் இருந்தது. நான் ட்ரிப்ளிகேன்ல எப்படி இருந்தேன்னா பாடசாலை இருந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு நித்தியம் எனக்கு தெரிஞ்சு நான் 11th படிச்சு முடிக்கிற வரைக்கும் கார்த்தால பழையது தான். எனக்கு சுட சாப்பாடு கிடையாது, கார்த்தால பழையது தான். அதனால ராத்திரியே தண்ணி கொட்டி வச்சிருவா, கார்த்தால நான் எடுத்து போட்டு சாப்பிட்டு அந்த இடத்த தொடச்சிட்டு போகணும். எனக்கு வந்து இதெல்லாம் எப்படி இப்போ தெரியறதுன்னா, இப்போ கொஞ்சம் இந்த சாஸ்திரம் சம்பந்தமான ஒரு சங்கத்துல இருக்கிறதுனால பழையது சாப்பிட்டா இப்படி தொடச்சிருக்கோமே அப்படி தொடச்சிருக்கோமே. அதனால தாத்தா என்ன அப்படியே டைரக்ட் பண்ணிட்டே கூட்டின்னு போயிட்டா. அதனால நான் தாத்தா இவன் இங்கேன்னு அலைஞ்சின்னு போறான், வேண்டாம் இங்கே பக்கத்துலேயே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆத்து பக்கத்து காம்பவுண்ட்லேயே ஹிந்து ஹையர் செகண்டரின்னு ஒரு ரெட் பில்டிங் ஸ்கூல்னு சொல்லுவா, கவர்மெண்ட் ஸ்கூலு. அங்கதான் படித்தேன். 9th 10th அங்கே படித்தேன். படித்து முடிச்சோடனே சரி 11th 12th ஃபியூச்சர் இவனுக்கு, அதனால இவன் இது பண்ணட்டும், பெரிய ஸ்கூலாக படிக்கட்டும்னு நான் லேடியாக வேளாங்கண்ணியில் சேர்த்தான். நான் இந்த 8th எக்ஸாம் தான் எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். என்னன்னா இங்கிலீஷ் எக்ஸாம். அங்கே வந்து இங்கிலீஷ் சார் வந்து ரொம்ப காத்திரமா இருப்பார், நல்ல திருட சரீரம், நான் ஹைட்டாக இருப்பார். எனக்கு அவர் ஒரு அடி அடிச்சாருன்னா மூச்சு பிடிச்சிக்கும், அந்த அவ்வளோ காத்திரமா இருப்பார். பள்ளியர்னு முதுகில் பின்னாடி வந்து தான் அடிப்பார், குப்புன்னு மூச்சு பிடிச்சிக்கும். அதனாலே இங்கிலீஷ் எல்லாருமே நல்லா படிப்போம், அடி வாங்குவோமேன்னு. இங்கிலீஷ் எக்ஸாம் இந்த திமுறில் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நான் புக்கை ரெஃபர் பண்ணுறதுலாம் இல்லை. ஆனால் ஒரு 2 நாள் முன்னாடி நல்லா மனப்பாடம் பண்ணி எங்கள் சித்திகிட்டெல்லாம் ஒப்பிச்செல்லாம் காமிச்சாச்சு. அன்னைக்கு காலத்தால் எக்ஸாம் எழுதுறேன். எக்ஸாம் ஹாலுக்கு வந்தாச்சு, உட்காந்தாச்சு. வழக்கம் போல உட்காந்து கண்ணை மூடிட்டு தாத்தா எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு அந்த பெரியவாளோட அந்த அபயாஸ்த முகத்தை முன்னாடி கொண்டு வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன், மைண்டு பிளாங்க். நான் உட்காந்துட்டு பேனாவை அப்படியே வச்சுட்டு ஜென்ரலா என்ன பண்ணா இப்படியே சாஞ்சுட்டு கண்ணை மூடினா தூக்கம் வந்திருக்கு போல இருக்கு எனக்கு. அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சூப்பர்வைசர் வந்து எழுப்பியிருக்காரு, என்ன எழுதலையா அப்படின்னாரு. எழுதுறேன் அப்படின்ட்டு, அவ திட்ட போறாளேன்னு சொல்லிட்டு எழுதுறேன் அப்படின்னு அலையச்சுன்னு திரும்ப கண்ணை முன்னு தாத்தா ஒண்ணுமே தெரில அப்படின்னேன். ஒரு காத்து அடிச்சது எனக்கு. இதெல்லாம் வந்து அனுகிரகம் அப்படின்னு இப்ப தெரிஞ்சது, எனக்கு அப்ப தெரியல. ஒரு காத்து அடிச்சது. ரெனால்ட்ஸ் பேனா என்னோட டேபிள் மேல இருந்தது, 045 ரெனால்ட்ஸ் ப்ளூ கலர் பேன். நான் அந்த ப்ளூ கலர் பேனாவோட மேல் கேப்பை கடிச்சு அந்த நுனியில வந்து கடிச்சு வச்சிருப்பேன். அப்போ எச்ச பண்ற பழக்கம்லாம் இருந்தது. அந்த கேப்பை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர்ல வச்சுட்டு இப்படியே உட்காந்துருக்கேன். அப்படியே பிரம்மமேன்னு பார்த்துட்டே இருக்கேன், ஒண்ணுமே தெரியலையேன்னு. அப்படியே கண்ணை முன்னா அந்த தாத்தாவோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. பெரியவா அம்மா எந்த காமிச்சாலும் அது ஞாபகம் வந்து ஞாபகமே வரலன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன்.
ஒரு காத்து அடிச்சது, கொஸ்டின் பேப்பர் கீழே விழுந்தது, என்னோட பேனா உருண்டு கீழே விழுந்தது. அப்படி அந்த அந்த கீழே விழுந்த உடனே அந்த விழுந்த அதிர்ச்சியில அப்படி டப்புன்னு எழுந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா ஐயோ நம்ம இது எல்லாரும் நம்ம சைலண்டா இருக்க, நம்ம கொஸ்டின் பேப்பர் பேனா மட்டும் விழுந்துருத்தே, நம்ம கொஞ்சம் யூனிக் பர்சன் ஆகிட்டோமே. அப்போ அந்த தாட்லாம் அப்ப இருந்தது. அதாவது நம்ம தனியா பண்ணிட்டோம், மாட்டிக்க போறோம், கீழே வந்துட்டு அடிக்க போறாள்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேனா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து வச்சு திரும்ப கொஸ்டின் பேப்பர் பார்த்தா எப்படி ஞாபகம் வந்துன்னே தெரியாது. கட 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 கடன்னு ஃபுல்லா எழுதிட்டேன். மேட்டர் ஆஃப் 40 மினிட்ஸ்ல 3 hours எக்ஸாமினேஷன், ஜஸ்ட் 40 மினிட்ஸ்ல எழுதியாச்சு. கடைசியில நான் பாட்டு பேப்பர் வாங்கிட்டே இருக்கேன். அவர் கேட்கிறாரு, ஆரம்பத்துல தூங்கிட்டு இப்ப எழுதுற டைம் எடுத்து கூட பேப்பர் அப்படின்னாரு. கடைசியா பேப்பர் முடிச்சு அரைக்குறையாத கம்ப்ளீட் பண்ணி எழுதி கொடுத்தாச்சு. மார்க் வந்த டேட்டு வாங்கினாங்க. நான் அவர் உள்ள வரும்போதே நான் இதே தாத்தா நினைச்சிட்டேன், தாத்தா நீ தான் உன்னை நம்பி தான் எழுதிருக்கேன் போல இருக்கு, நான் அதே மாதிரி வைப் பண்ணி விடு அப்படின்னு. இங்கிலீஷ்ல 99. அதுல இருந்து பெரியவா, அதுல இருந்து தாத்தா, அப்புறமா தான் அது வந்து பெரியவா, உமாச்சி தாத்தா தான். அப்புறமா தான் சரி பெரியவா ஒரு மகான். 11th நான் வரும்போது அது பெரியவா அந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்துட்டு போயிட்டா. 8th எனக்கு இந்த இன்சிடென்ட், 9th 10th நான் இண்டோர் செகண்டரி என்ஜாய் பண்ணேன் இந்த சென்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்படி எல்லாருமே இருப்பாலோ, படிக்கிறது கிடையாது. கூத்து அடிச்சுட்டு சந்தியாவனம் தாத்தா பண்ண சொல்லுவா, பண்றலாம் மாட்டேன். மாடிக்கு போவேன், அப்படியே சும்மா சவுத்துல தண்ணி கொட்டிட்டு சந்தியானம் பண்ண மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு கீழே இறங்கிடுவேன். 11th 12th அப்படிதான் பண்ணேன். 11th 12th லேடி ஆஃப் வேளாங்கண்ணின்னு ஒரு ஸ்கூல் வில்லிவாக்கத்துல படிச்சேன். அங்கேயும் சந்தியாவனம் எல்லாம் பண்ண மாட்டேன். சந்தியானம் பண்ற எப்பவுமே பாரு யாரா பண்ண சொல்லுவான்னா பண்ணுவேன். ஆனா ஆச்சாரம் சீலமாவே இருந்து ஆகிற ஒரு கட்டுப்பாடு. ஏன்னா தாத்தா கூட இருக்கிறதுனால எச்ச பண்ணா கையில மிண்டு வரணும், முடி வெட்டின்னு வந்தா தனியா போய் குளிக்கணும், அந்த மாதிரி இத்தியாதி எல்லாமே இருந்தது. அதனால அது வரைக்கும் ஆச்சு. +2 முடிஞ்ச உடனே காலேஜுக்கு ட்ரை பண்ணான். எந்த காலேஜஸும் கிடைக்கவே இல்லை. இந்த அட்மாஸ்பியர் எனக்கு கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால நான் புரிஞ்சுட்டேன் சிச்சுவேஷனை. ஓடி வந்துட்டேன். ட்ரிப்ளிகேன்ல இருந்து ஆத்துக்கு வந்தாச்சு. நித்தியம் அம்மாவை பார்க்க போ அப்படின்னு சொன்னாக்கா நான் கார்த்தால் எழுந்த உடனே நாளைக்கு அம்மாவை பார்க்க போறோம், அப்பாவை பார்க்க போறோம், ஐயா ஜாலி அப்படின்னு கிளம்புவேன். 18A பஸ் ஏறுவேன் ஹிந்து ஆஃபீஸ் வாசல்ல. அப்போ பஸ்ல ஏறும்போது தாத்தாவை நினைச்சுப்பேன், தாத்தா சீக்கிரமா பஸ் ஓட்டின்னு போ. எப்போ எனக்கு பெரியவா வந்து எக்ஸாம்ல வந்து நல்லபடியா நான் கிளியர் பண்ணி 98 வாங்க வச்சாலோ, அந்த இன்சிடென்ட்ல இருந்து எனக்கு ஏதாவது சுயநலமா காரியம் ஆகணும்னா இவர் அவர் கண்ணு முன்னாடி வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லுவேன், பஸ்ஸை வேகமா ஓட்டின்னு போக சொல்லி, சீக்கிரம் பார்க்கணும் அம்மாவை அப்படின்னு. பஸ் வேகமா போயிடும், வேகமா இறங்கிடுவேன். அங்க இறங்கின உடனே அதுக்கப்புறத்துல கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி டெவலப் ஆச்சு. 8th 9th வரைக்கும் தான் கொஞ்சம் டீப் பக்தின்னு சொல்ல முடியாது. பெரியவாளோட தாட்ஸ் இருந்துட்டே இருந்துட்டு பன்னீர் சோடா குடிப்பேன். குடிக்கும் போது பெரியவா உனக்கு ஒரு வாய் அப்படின்னு பன்னீர் சோடா பெரியவாள்கிட்ட அந்த கண்ணு முன்னாடி நினைச்சுப்பேன். அந்த முகம் வரும், முகத்துல அப்படியே அந்த பன்னீர் சோடா வாய்கிட்ட அப்படி விடுற மாதிரி விட்டு எடுப்பேன். பெரியவா உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய், உனக்கு ஒரு வாய், எனக்கு அப்படிதான் பன்னீர் சோடா பெரியவாள் கொடுப்போம். கொடுத்துட்டு 10th ஆஸ் யூஷுவல், 11th அந்த ஒரு ப்ரெஷர், எஜுகேஷனல் ப்ரெஷர் இருந்தது. ஒரு காலேஜ் தேடினா பண்ணல சரியில்லைன்ட்டு நான் இங்க வந்துட்டேன், ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஃபேமிலியோட சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அப்பா அம்மாவால் சர்வே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஒரு கட்டாயத்தில் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். 12th முடிச்ச இமீடியட்டா நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனது யூகால் மிக்குனி. அதுக்கப்புறமா இந்த என்ன சொல்லுவோம், இந்த ஹீரோ ஹோண்டாலெல்லாம் அந்த ஃபினான்ஸ் போடுற பசங்க இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பசங்களுக்கு கஸ்டமர் எவனா வண்டி பார்க்க வந்தா அவன்கிட்ட வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த மாதிரி 2000 ரூபாய் சேலரி. அப்போ அது எங்கள் ஆத்துக்கு அம்மாவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3000 ரூபாய் சேலரி. அதுக்கப்புறமா சரி மேற்கொண்டு இன்னும் படிச்சுனாக்கா வேற ஏதாவது உத்தியோகம் பார்க்கலாம் அப்படின்றதுனால BCA கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி BCA படிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது தான் பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி மேஜர் ரோலா பெரியவா, ஒரு பெரிய மகான் ஞானி, ஒரு அவதார புருஷர், அவ வந்து நமக்கு அனுகிரகத்துக்குன்னு இந்த லோகத்துல அவதாரம் பண்ணியிருக்கா அப்படின்றது எனக்கு அப்பதான் என் புத்திக்கு உரைச்சுது. என்ன இன்சிடென்ட்னா, ஃபர்ஸ்ட் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எக்ஸாமுக்கு ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் அப்பியர் ஆக போறேன். எங்க ஆத்துல குட்டி பெரியவா போட்டோ இருந்தது. அதாவது என்ன மாதிரினா ரொம்ப பழைய பெரியவா. இப்போ நிறைய இடத்துல அந்த காலத்து போட்டோ நிறைய கழுத்துல ருத்ராட்சம் போட்டு பட்டையா விபூதிட்டு ஒரு மனையில உட்காந்துருப்பா, முன்னாடி அந்த மண் கடம் இருக்கும். அந்த சித்திரத்தை பார்த்துட்டு அப்ப வேண்டினேன் பெரியவாள்கிட்ட, பெரியவா நீங்க பெரிய மகான்லாம் எனக்கு தெரியாது, என்னமோ சொல்லிட்டேன், ஆனா எனக்கு இப்ப என்னமோ உங்க மேல ஒரு அஃபெக்ஷன், அதாவது நான் கரெக்டான டேர்ம் இப்போ என்னோட புத்தி கேட்ட சொல்லணும்னா ஒரு லவ். பெரியவாள்கிட்ட ஒரு ஒரு கம்பேர் பண்ண முடியாம ஒரு லவ் பெரியவாள்கிட்ட. நான் வந்து பெரியவாள்கிட்ட ஐ லவ் யூ எல்லாமே சொல்லியிருக்கேன். பெரியவா ஐ லவ் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸாமுக்குலாம் போவேன். எக்ஸாமுக்கு போகும்போது உட்காருவேன். உட்கார்ந்து அந்த போட்டோவை
நான் ரிலையன்ஸ் நடுவில் வேற ஒர்க் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு எக்ஸாம் எழுத போனேன். எனக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஒருத்தன் உட்காந்துருந்தான், சந்திரசேகர் அப்படின்னு. அவனும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால அவனும் கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அவன் என்கிட்ட பெரியவாளை பத்தி பேசிட்டு இருந்தான். இந்த மாதிரி பெரியவான்னு இருப்பா, எங்க ஆத்துல எங்க அப்பா தாத்தாலாம் அவளை தான் கும்பிடுவாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தான். நான் சொன்னேன், இல்லை அப்படியாடா, நானும் இப்போ அவரை வேண்டிதான் எக்ஸாம் எழுதிருக்கேன், எப்படி எதுவும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். இல்லை அவர் வந்து சூப்பரா எழுதுவாரா, எங்க தாத்தாக்கு இப்படி பண்ணிருக்காரு அப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னான். நான் அவன்கிட்ட சொன்னேன், அப்படியாடா, எனக்கு அந்த அந்த பூஸ்டப்பே பெரியவா தானா கிரியேட் பண்ணி ஒரு பூஸ்டப் கொடுத்தா. அப்போ அவரை நினைச்சுன்னு எழுதினேன். நல்லா ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது எக்ஸாமினேஷன்ல. அதுல இருந்து பிடிச்சுன்னு நான் பெரியவால எப்படி சொல்றது, நிறைய சிச்சுவேஷன்ஸ் நான் இன்னைக்குமே சரி, யூரின் போக முடியலன்னா கூட பெரியவாள்கிட்ட சொல்லிடுவேன். பெரியவா என்னால யூரின் போல, இமீடியட்டா போயிடுவேன். பெரியவா எனக்கு யூரின் வரமாட்டேன்றது, வயிறு வலி. இமீடியட்டா அம்மாட்ட சொன்னா அம்மா வருத்தப்படுவாளே, அம்மாவால வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் பைசா செலவு பண்ண முடியாம வருத்தப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட தான் சொல்லுவேன். கூட்டின்னு போவா. பெரியவாளும் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போக மாட்டா, ஏதாவது ஒரு ரூபா வியாதியை நிவர்த்தி பண்ணுவா. கிளீனா ரியலைஸ் பண்ற அளவுக்கு அனுகிரகம் ஆரம்பிச்சா பெரியவா. நான் தான் உனக்கு கிளீன் பண்றேன், நான் தான் உனக்கு சரி பண்ணேன், இந்த விஷயம் உனக்கு குணமானதுக்கு காரணம் நான், இது நீ சரி பண்ணதுக்கான காரணம் நான். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லயும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் தான் முன்னாடி வந்து நிப்பா. ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல நான் 2 கையும் தூக்கிட்டேன், நீங்க தான் கதி, நீங்க என்னை கூட்டின்னு போங்க, எங்க போறீங்களோ வரேன். அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்பட்டாச்சு. அதுல இருந்து கொஞ்சமா ஃபேமிலி பர்டன்ஸ் வர ஆரம்பிச்சது. வீடு நம்ம வந்து ஒரு கேஸ்ல இருக்கு. அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ரொம்ப கஷ்டப்படுறார், ஸ்டீல் பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிடுது, அவர் ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கே வழி கிடையாதுன்னு அப்பா தான் வீட்டை அவனுக்கு ஷூரிட்டி கொடுத்து லோன் வச்சா எங்க ஆத்த. வீடு வந்து கேஸ் 93ல வச்சா அப்படின்னு கேள்வி, 3ஓ 96ஓ, பிஃபோர் 2000 ஷுவரா, 98க்கு முன்னாடி. ஆனா அது கேஸ் என்ன ஆச்சு, ஆக்ஷனுக்கு வந்தது 2006ல. எனக்கு அப்போதான் ஃபேமிலி பர்டன் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. 2006ல ஆக்ஷன் வந்தது. அன்னைக்கு பெரியவாள்கிட்ட வேண்டின்ட்டு தான் உட்காந்துருந்தோம் எல்லாருமே. நான் அப்பதான் சொன்னேன் அம்மாட்ட, அம்மா பெரியவான்னு ஒருத்தர் இருக்காளே, அவ காப்பாத்தாம வேற யாரும் நம்மளை காப்பாத்துவா, எல்லாம் வாழ்கிட்ட விட்டுருவோம். அம்மாக்கு இதெல்லாம் உரைக்கிறது ஆனா தாங்கிக்க முடியல. சொந்த வீட்டுல எப்படி காலி பண்ண, ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, ஆக்ஷனுக்கு ஆள் 3 நாள்ல வரப்போறான், அக்டோபர் 23 26. நாங்க என்ன பண்ணோம், எங்க ஆத்துல ஹால்ல நான் இப்படி குந்திண்டு உட்காந்துருக்கேன். எங்க அப்பா பின்னாடி கொல்லையில இருக்கா, எங்க அம்மா கிச்சன்ல இருக்கா. நான் இப்படி குந்தின்னு உட்காந்துருவேன். ஒரு நிமிஷம் அப்படி எழுந்துட்டு எங்க அம்மா வர, எங்க அப்பாவும் எதேர்ச்சியா வந்து அந்த சென்டர்லயே மீட் பண்றோம். மீட் பண்ணி எங்க ஆத்துல அது வரைக்கும் அந்த குட்டி பெரியவாதான், சின்ன பெரியவாதான் எங்க ஆத்துல இருந்தது. அததான் நினைச்சுப்போம், அதை அங்கேயே வச்சிருப்போம் பெரியவால. இன்னும் டக்குன்னு என்ன பண்ண, அப்படி எழுந்துட்டு அம்மா நம்ம ஆத்துல பஜனை வச்சுக்கலாமா அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மாவுக்கும் அதே கேட்கறா என்கிட்ட, கரெக்டா கோயின்சைட் ஆகுது. எங்க அப்பாவும் கேட்கறா, ஆத்துல ஏதாவது பஜனை வச்சுக்கலாம். ஒரே வார்த்தை, நாங்க 3 பேரும் சேம் டைம்ல மீட் பண்றோம். எங்களுக்கே ஷாக்கு, நம்ம 3 பேருக்கு இதே தோணிருக்கு, அப்ப கண்டிப்பா பஜனை வச்சுப்போம். சரி ஓகே ரைட் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோபால் சுந்தர பாகவதன் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட இந்த மாதிரி பஜனைனா நீங்க அவசியம் வந்து நடத்தி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஆத்துல சத்சங்கன்றது அதான் முதல்ல, ஆத்துல ஜால்ராசத்தை கேட்கறது அதான் ஃபர்ஸ்ட் டைம், நீங்க முதல்ல வந்து நடத்தி தரணும். எனக்கு நான் அப்பாவோட பால்ய ஸ்நேகிதர் அவர், எனக்கு என்னடா நான் வந்து பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொன்னார். உடனே நீனே ஆனா எல்லாரையும் சொல்லிடுறா, ஒருத்தர நீனே போய் சொல்லிடு, இந்த மாதிரி நீ கூப்பிட்டா இன்னும் அவளுக்கு சந்தோஷம், அவளே வருவான்னு யாரெல்லாம் வர போறாலும் இண்டிவிஜுவலா எல்லாரையும் போய் கூப்பிட்டு வந்தேன். கண்ணன் மாமா அப்படின்னு எனக்கு ஒரு பேர் டக்குன்னு கண்ணமாமா தானே, கண்ணமாமா தான் அவர். பெரியவாளோட பெரியவா பரம்பரை அப்படின்னு சொல்றா, அவரும் கன்னடம் தான். அவர்கிட்ட போய் பெரியப்பா அந்த மாதிரி நாங்க இந்த பஜனை டீம்ல பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுற, பெரியப்பா சித்தப்பான்னு பஜனை டீம்ல ஒரு கூட்டம், அது மாதிரி பெரியப்பா இந்த மாதிரி நம்ம மாதிரில சத்சங்கம் வச்சிருக்கோம், அவசியம் வரணும் பெரியப்பா. உனக்கு என்னடா இந்த கஷ்டத்தை சொல்லி சொன்னேன், உனக்கு என்னடா பெரியவா இருக்கா, பெரியவா எல்லாம் சௌக்கியமா நடத்திப்பா, நீ ஏன் பயப்படுற, எல்லாம் பெரியவா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இரு உனக்கு ஒன்று தரணும் அப்படின்னாரு. என்ன பெரியப்பா அப்படின்னா,
மேலேருந்து பரணையிலேருந்து எடுத்து எல்லாருக்கும் போட்டோ கொடுத்தேன், உனக்கு மட்டும் கொடுக்குறேன், ஒன்னே ஒன்று தான் பாக்கி, ஏதோ நீ வந்துட்ட பெரியவானாலும் சொல்லிட்டு இருந்தா உனக்கு தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ஃபர்ஸ்ட் ஆத்துக்கு வந்த பெரியவா இந்த பெரியவா தான். இந்த மூர்த்தி இது வந்து கேலண்டர், இது வந்து இந்த வினைல் ஃபிளக்ஸ், இது இந்த சித்திரத்தை தான் கொடுத்தார். இந்த சித்திரம் 1000 விஷயத்த சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கும் எங்களுக்கு. எங்க ஆத்துல ஹால்ல நுழைஞ்ச உடனடியாவே இந்த சித்திரம் தான். இந்த பெரியவாள் தான் அவர் முதல்ல கொடுத்தார். இந்த ஃபிளக்ஸ் இது நாங்க வந்து இந்த பெரியவா ஆத்து உள்ள எடுத்துன்னு வந்து இந்த சும்மா ஒரு கயர்ல மாட்டி வச்சிருந்தேன், வெறும்னா மேல மாட்டி வச்சிருந்தேன். மாட்டி வச்சுட்டு இந்த பெரியவா வந்துட்டாமா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரே குதூகலம், ஒரே சந்தோஷம். எங்காத்துக்கு ஒரு லெட்டர் வந்தது மத்தியானத்துல, கரெக்டா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு ஒரு லெட்டர். அதாவது எங்க வீடு ஆக்ஷன்றது பேப்பர்ல எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டா பேங்க்காரா. அதனால இந்த லெட்டரை யாரோ பார்த்து இந்த மாதிரி உங்க பிரச்சனையா நான் பார்த்தேன், பேப்பர்ல படிச்சிருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, இதோட பல பிரச்சனைகள்லாம் நான் பார்த்துருக்கேன், இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், ஏதாவது இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேணும்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க, இப்படிக்கு பண்டரிநாதன் அப்படின்னு ஒரு லெட்டர். இன்னும் லெட்டர் வச்சிருக்கேன் ஆத்துல. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, லெட்டர் வந்தது எப்படி வேணா வரலாம், லெட்டர் எப்படி வேணா வரலாம். அந்த லெட்டர் இந்த ரூபமா வருது அப்படின்றதுனால ஒரு விஷயம் என்னன்னா, லெட்டர் அமைச்சிருக்கா ஏதோ ஒரு பேர்ல அனுப்பலாம், எந்த பேர்ல அனுப்புறதுன்னு விஷயம் இல்லை. பண்டரிநாதன் அப்படின்னு வந்ததுனால பகவானே வந்திருக்கான் அப்படின்றதுனால சொன்னது. சாமி தான் வந்திருக்கா, அதனால இது கண்டிப்பா கிளியர் ஆயிடும், நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜனை போயிட்டே இருக்கு. இந்த பெரியவா படத்துல இருந்து புஷ்பம் விழுந்துட்டே இருக்கு. இன்னைக்குமே பிரத்யட்சமா பார்க்கலாம். அது நான் வந்து எழுதியே ரிட்டர்ன்லயே எழுதி கொடுப்பேன். நம்ம மாதிரி நாம சங்கீதம் நடந்தது, இந்த பெரியவா கிட்ட புஷ்பம் இருந்தது அப்படின்னா புஷ்பம் விழுந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் விழுந்தது, நான் எழுந்து எடுத்து வச்சேன். அப்ப அந்த படத்தை கொடுத்து அவர் சொன்னார், நீ வேண்டின்ற நடக்கும், பெரியவாட்ட உத்தரவாயிருக்கு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் இருப்பா அப்படின்னா. திரும்பி என் ஃப்ரெண்டு கணபதினு இருக்கான், திரும்ப விழுந்துட்டு நான் கணபதி எழுந்து எடுத்து வச்சான், நான் வச்சது சரியில்லை போல இருக்குன்னு. திரும்ப விழுந்தது. டோல்கி வாசிக்கிட்டு இருந்தார் ராமகிருஷ்ணன், அவர் வச்சார், திரும்ப விழுந்தது. இது பாகவதர் பார்த்தார், இது என்னடா எல்லாருமே வைக்கிறீங்க விழுந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து ஆணி மாதிரி இருந்தது. நல்லா அந்த திரிய உள்ள திணிச்சுட்டு வந்து உட்காந்து அதெல்லாம் பாடிட்டு இருந்தார். பாடி முடிச்சுட்டு வேற ஏதோ ஒரு கீர்த்தனை பாடிட்டு இருக்கும்போது திரும்ப புஷ்பம் வந்தது. அதை கூப்பிட்டு எங்க அம்மாட்ட எடுத்து கொடுத்துட்டார். அவ அனுகிரகம் ஆயிட்டே இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க எடுத்து கொடுத்துட்டா. கேஸ் செங்கல்பட்டு கோர்ட்ல கேஸ், இந்த வீட்டு ஆக்ஷனோட கேஸ். அப்பாவை ஏமாத்தினவன் எங்க இருக்கான்னு தெரியல அது வரைக்கும். அங்க ஜெயில் நகரம் ஒரு ஏரியா இருக்கு, நம்ம பின்னாடி அங்கதான் இருந்தான். நடுவில் அவனை பார்ப்போம், போய் கேட்போம், என்னப்பா எப்போ கட்டுற, என்ன எங்களால கட்டுறதுக்குலாம் 5 லட்சம் ரூபாய்க்கு வச்சான் வீட்டை. அது 93 தான் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இத்தியாதி எல்லாம் சேர்த்து 22 லட்சம் வந்துருக்கு. நம்மளுக்கு அதுக்கு யோகியதை கிடையாது, அதை ரிமைட் பண்ற அளவுக்கு யோகியதை கிடையாது. நீ தான்ப்பா கட்டணும்னு அவன் போய் கேட்டு இருப்போம். நடுவில் அவன் அப்ஸ்டாண்ட் ஆகிட்டான், ஆள் காணும். என்ன ஆச்சு, கடைசியா கோர்ட்ல கேஸ், வக்கீல் கூட பீஸ் கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். கோர்ட்டுக்கு போனோம், அவன் கோர்ட்ல இருந்தான். பெரியவாள்கிட்ட வேண்டிகிட்டே போனோம். பெரியவாள்கிட்ட ஒரு ரூபாய் எடுத்து வச்சுட்டு, ஒரு ரூபாய் காயின் பெரியவாள்கிட்ட வச்சுட்டு, பெரியவாளை நம்பி போறோம். நீங்க வந்து சந்தர்ப்பத்தை நல்லா அமைச்சு கொடுத்துருக்கீங்க, ஆத்துக்கு வந்திருக்கீங்க. முதல்ல வந்த உடனே அனுகிரகமா புஷ்பம் போட்டுட்டே இருக்கேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன், எனக்கு வந்து கோர்ட்டு படி மிதிச்சது கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் பத்தி எனக்கு தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணுன்றது கூட எனக்கு தெரியாது. பெரியவா உங்களை நம்பி போறேன், நீங்க அனுகிரகம் பண்ணுங்கன்ட்டு தான் போனேன். செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போறான். அவன் உட்காந்துருக்கான். அவன் எப்படி உட்காந்துருக்கான்னா, தரையில சாதாரண பெஞ்சு கூட இல்ல, தரையில பேண்ட் ஷர்ட் போட்டு காலை நீட்டுன்னு பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருந்தான். நான் போன உடனே கொஞ்சம் டென்ஷன்ல, என்ன ஆச்சு, என்ன ஏது, என்ன பண்ற என்ன அப்படின்னு, எல்லாம் வந்துட்டல சத்தம் போடாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்ன கொஞ்சம் கம்பீரமா அவன் என்ன அதட்டினான். சரி அப்படின்ட்டு நான் பேசாம இருந்துட்டேன். செங்கல்பட்டு கோர்ட்ல கேஸ் போயிட்டே இருக்கு. 6 கேஸ் 7 கேஸ் போயிருக்கு, நான் அப்பதான் போயிருக்கேன். அதுல இருந்து ஒரு 10வது கேஸ் எங்க கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. செங்கல்பட்டு கோர்ட்ல கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலத்தால ஆப்ஷன் பேங்க்காரன் வீட்டை எடுத்துருவான். அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருக்கு. எங்காவது பேங்க்காரன் வந்தாச்சு. பேங்கோட மேனேஜர்ஸ் இங்க கோர்ட்ல இருக்கா, பேங்க் அந்த கிளர்க்கு இத்தியாதி அவாலும் ஒரு 6 பேர் வீட்டுல இருக்கா. எங்க அம்மாவை கூப்பிட்டு, மாமி உடுங்க மாமி, வீடு போனா போட்டோம், வேற பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டான். ஆத்துல பாத்திரத்தெல்லாம் ஒரு அட்டைப்பட்டியில போட்டு எதிர்க்க சாமியானாலாம் சொல்லி
தண்டோரா போடுற ரேஞ்சுக்கு வந்தாச்சு நம்ம ஆகும். அப்போ வந்து அப்போதான் தோணிட்டு அம்மாவுக்கு யாரும் வேணா என்ன வேணா சொல்லிட்டோம். நம்ம வெறும் ராம 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 மட்டும் சொல்லுவோம். யார் என்ன சொன்னாலும் பேச வேண்டான்னு. மம்மி நீங்க இறக்குங்க, நீங்க ராம 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 எங்க அம்மா ராமநாமா தவிர வேற எதுவுமே பேசல. மோர் தேன் 6 hours எக்ஸப்ட் ராமநாமா வேற எதுவுமே சொல்லல, பேசவே இல்லையா அவங்கள்ட்டலாம். ஆனா அவ வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. அந்த பக்கம் கடை ஓடிட்டு இருக்கா, அப்பா கடையில எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கா, மெஸ் மாதிரி நடத்துறதுனால. இந்த சைட்ல அம்மா ராமநாமா இவங்க ஹால்லேயே உட்காந்து ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்கு மேல முடியாததுனால பாருங்க, கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வரைக்கும் நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது, அது வரைக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் நீ சொல்ல வேண்டாம், நானே எடுத்து வச்சிருந்தேன் எல்லாத்தையும், அது வரைக்கும் பேசாம இரு அப்படின்னு சொல்லி அவன் அப்பா ஆஃப் பண்ணி இருந்திருக்கான். செங்கல்பட்டு கோர்ட்ல கேஸ் ஃபெயில் ஆயிடுது. ஃபெயில் ஆயிடுது அப்படின்னு உடனே நான் வந்து ஐ லூஸ் மை டெம்பர். மாடியில கேஸ் நடக்குது, மாடியில சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ். சிவில் கேஸ் முடிஞ்ச உடனே போயிடுது அப்படின்னு நான் அவனை பிடிச்சி திட்டினேன். இதுதான் இவ்வளவு தூரம் பண்ணியா, எவ்வளவு கஷ்டப்பட்ட வீடு அப்படின்னு அவன் பிடிச்சி காத்தினா. அவன் என்ன காதலியே வாங்கிக்கல, நேரம் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். இல்லை இவனை துரத்து பிடிக்கணுமா என்னன்னா எனக்கு அப்போ ஸ்ட்ரைக்கே ஆகல. இமீடியட்டா அங்கேயே பெரியவாளை திட்டினேன். கருணே இல்லாம பண்றேன் பெரியவா, புஷ்பம் போட்டது இதுக்குதானா, மேலே இவ்வளவு தடவை 10 தடவை 20 தடவை புஷ்பம் போட்டேல, இதுக்குதான் புஷ்பம் போட்டல. அப்பா அம்மா நிலைமை என்ன ஆகுது, நான் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்பா அம்மா ஆரம்பம் கஷ்டம் தான் பட்டா, என்ன சுகப்பட்டா உங்களுக்கு தெரியாதா, நீ ஞானி தானே அப்படின்னு அங்க இருந்து செவத்தை பார்த்து பெரியவாளை நினைச்சு திட்டின்றேன். திட்டிட்டு மாநிலத்துக்கு இறங்கி வந்தேன். இறங்கி கோர்ட்டு வெளியில வர கிரிமினல் கேஸ் நடக்கிறது. அங்க பெஞ்சில காவி வஸ்திரம் கட்டினா ஒருத்தர் பாருங்க, அதுதான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன். பிரிவா கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கு, தெரியாம திட்டிட்டேன், மன்னிச்சிருவோம். எந்த கோர்ட்ல யாருக்கு வந்தாங்க, எந்த பூத்துல எந்த பாம்பு யாருக்கும் தெரியாது. பிரத்யட்சமா பெரியவாளுக்கு மாநில திட்டுறேன் காவி வஸ்திரம், எதுக்கு இந்த ஒரு இன்டர்லிங்க் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு அவருக்கு நமஸ்காரம் பண்ண. நல்லா இருன்னா அந்த சாமி நல்லா இரு அப்படின்னு. அவர் என்ன கேஸ் வந்திருக்காரு, யாருக்கு எதுக்கு சாட்சி சொல்றாடா ஃப்ராடா என்ன தெரியல, நல்லா இரு அப்படின்னா காவி வஸ்திரம் கட்டியிருந்தார். பா பெரியவாளை சொல்லக்கூடாது மட்டும், நம்ம பெரியவாளை திட்டோம், பெரிய தப்பு இது, உங்களுக்கு பண்ண கூடாது. கண் முன்னாடி வந்து இப்படி அணுகிற மட்டும் போயிட்டா இனிமே நம்ம ஒரு சீன் கூட சொல்லக்கூடாது, நம்ம கூடவே இருந்து காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி எதுவுமே சொல்லலை. நேரம் வண்டி எடுத்துன்னு வந்தாச்சு. வண்டி எடுத்துன்னு பாதி தூரம் வரேன், எனக்கு இவன் ஃபோன் பண்றான், எங்க அப்பாவை ஏமாத்தினேன், இந்த மாதிரி வந்து இந்த கோர்ட்ல ஃபெயில் ஆயிடுத்து, இது போயிடுச்சுன்னா நாளைக்கு வீடு ஏழத்துக்கு போயிடும், அதனால நான் இங்க டிஆர்டி கோர்ட்ல இருக்கேன், இங்க ஸ்டே வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இங்க ஸ்டே ஆகணும், உனக்கு எந்த கடவுள் வேணுமோ அந்த கடவுளை வேண்டிக்கும் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்றான். எங்க இருக்கு கோர்ட்டு, என்ன எது இத்தியாதி அப்படின்னு கேட்டுட்டு போனா ஸ்பென்சர் பிளாசா பக்கத்துல இருக்கு கோர்ட்டு. அங்க வந்து ஏதோ டாக்குமெண்டேஷன் வந்து ஏதோ பேஜஸ் ஒரு பேசிக் ரைட்டிங்கா இருக்கு, அதுல வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுக்கணும். அந்த பண்ணாதான் வந்து ஸ்டே கிடைக்குமா. ஃபர்ஸ்ட் நான் இவன் லாகின் பண்ணிட்டான், அவரையோ ஒரு வக்கீல பிடிச்சி லாகின் பண்ணிட்டான். லாகின் பண்ணி 1 லட்ச ரூபா கட்டினாதான் ஸ்டே கிடைக்கும். 1 லட்ச ரூபா பரட்டி போட்டு கட்டிட்டு இருக்கான். காலத்தால செங்கல்பட்டு கோர்ட்ல, அதான் மத்தியானம் கேஸ் ஃபைல் செங்கல்பட்டு கோர்ட்ல, சாயந்தரம் டிஆர்டி ஸ்பென்சர் பிளாசா பக்கத்தில் இருக்கிற டிஆர்டி கோர்ட்ல ஸ்டேக்கு போயிட்டு இருக்கான். 1 லட்ச ரூபா கட்டி சப்மிட் பண்ணியாச்சு. காலத்தால இருந்து எல்லா கேஸுமே ஃபெயிலியர். உடனே என்னாச்சு, இவன் சொன்னான் எல்லா வக்கீலும் வாசல்ல வெச்சிட்டா தான் உட்காந்துருந்தாங்க. காத்தால வந்து ஒரு கேஸ் கூட நம்மளுக்கு சாதகமாக எல்லாமே ஃபெயில் ஆயிருந்துருக்கு, வக்கீல்லாம் ரொம்ப வெச்சிட்டாங்க. இவன்கிட்ட கேட்டா மூச்சு பேச்சே இல்லை, அப்படியே வேற உட்காந்துருந்தான். என்னப்பா என்ன ஆச்சு, என்ன நிலமன்னு. வக்கீல்லாம் டென்ஷனா இருக்காங்க, காத்தால இருந்தாலும் ஏதோ ஃபுல்லாவே ஒரே நெகட்டிவா தான் கொடுக்குறானா, நம்மளுக்கு என்ன ஆகும்னு தெரியல, இருந்தாலும் மனசு வந்து ஸ்டே கொடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை. முன்னே நான் எதுவுமே அப்போ பெரியவாதான் வேண்டிக்கவே இல்லை. அப்போ திடீர்னு எனக்கு தோணிட்டு, சரி இவ்வளவு தூரம் பெரியவாளை பண்ணோம், அங்க கிளம்ப சொல்ல பெரியவா நம்மளை பார்த்து நல்லா இருன்னு சொன்னா, இப்போ அவர்கிட்ட சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப கண்ண மூடி இதே இவரை எனக்கு பெரியப்பா இந்த கை காட்டுற போட்டோல அதே போட்டோ பெரியவா நினைச்சிட்டு, பெரியவா எங்கேயும் அதை பண்ணுங்களேன் பெரியவா அப்படின்னு. 20 நிமிஷம் ஆச்சு, 25 நிமிஷம் ஆச்சு, வரவே இல்லை. அங்க அந்த கூப்பிடுவானே அவன் வந்து ஜட்ஜ் ஐயாவுக்கு உடம்பு முடியல, அதனால வேற ஜட்ஜு வரார் அப்படின்ட்டு ஓரம் போயிட்டான். உடனே அவன் இன்னொரு ஜட்ஜ் வந்து சீட்ல உட்காந்தார். அவர் உட்காரும் போது இப்படி கை வச்சுதான் உட்காந்தார். பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், வக்கீல்கிட்ட கேட்டேன், ஜட்ஜ் இந்த ஜட்ஜ் எப்படிங்க, இவர் பேர் என்ன, இவர் ஓரளவுக்கு நல்ல ஜட்ஜுங்க கருணாமூர்த்தி அப்படின்னாரு. அப்படியே ஊன்னு ஜட்ஜுக்கு ஒரு நமஸ்காரம். வரவன் வேற பேர் இருக்க கூடாதோ, கருணாமூர்த்தின்னு தான் வரணுமா அப்படி அவனுக்கு ஒரு நமஸ்காரம். பெரியவா நீங்களே பிரத்யட்சமா சீட்ல உட்காந்துருக்கீங்க, எது தீர்ப்போ இனிமே
நீ வீட்டை விட்டு வெளில போனா கூட நான் போயிடுறேன், எனக்கு வந்து இது போறோம், நீ என்னை வீட்டை விட்டு வெளில போன நீங்க சொல்லுங்க உங்க வாக்கால, நீங்க தான் பெரியவா தான் சீட்ல உட்காந்துருக்கீங்க, நீங்க சொல்லுமா நான் வெளில போயிடுறேன் அப்படின்னு ஒரு திருடத்துக்கு வந்தாச்சு. கருணாமூர்த்தின்னு ஒரு ஜட்ஜை வந்து அதுக்கப்புறமும் ஒரு முரட்டுத்தனமா இருந்தா கேவலம்னு சொல்லிட்டு நீ வெளில போன்னு சொல்லுங்க பெரியவா நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த ஜட்ஜுக்கு ஒரு வாசல நமஸ்காரத்தை பண்ணி நான் அங்க பண்ணது எல்லாமே யூனிக்கா தான் இருந்தது எல்லாருக்குமே. என்னடா கோர்ட்ல நமஸ்காரம் பண்றான்னு, ஆனா எனக்கு அந்த தாபம் எனக்கு ஒருத்தனாலதான் அதை எக்ஸ்போஸ் கூட பண்ண முடியாது. முதல் கேஸ் ஃபெயில், அவர் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண கேஸ் ஃபெயில், செகண்ட் கேஸும் ஃபெயில், தேர்டு கேஸ் பாசிட்டிவ், ஃபோர்த்து கேஸும் பாசிட்டிவ், ஃபிஃப்த்து கேஸு ஃபெயில். அடுத்தது எங்க கேஸ், இந்த ஃபிஃப்த்து கேஸ் வந்து ரொம்ப நாள் போராடி இந்த கேஸும் ஃபெயில் ஆனதுனால இந்த வக்கீலாம் டென்ஷன். எங்களுக்கு சிக்ஸ்த்து கேஸு, எங்களுக்கு ப்ராசஸ் ஆயிருக்கு. அந்த எங்களோட ப்ராசஸ் ஆகிற நேரம் நான் என்ன நடந்தது அப்படின்னு என்னால என்ன சொல்றது கரெக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு மைண்டே இல்லை, எல்லாமே ஹாலோவா இருந்தது, எங்க இருக்கேனே தெரியல, அப்படியே மிதக்கிற மாதிரி இந்த கண்ணெல்லாம் இருட்டு. அப்புறம் இவன் தட்டி நமக்கு சாதகம் ஆயிட்டு அப்படின்னா, நமக்கு சாதகம் ஆயிட்டு இருக்கு பாரு அப்படின்னா தட்டி அப்படி பார்த்தா ஜட்ஜு அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தான். ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்டே வாங்குறதுக்கு சம் ப்ரொசீஜர், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தே வில் ரிஜெக்ட் ஆகும். அந்த 1 லட்ச ரூபாய் சீஸ் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவான். யாரும் ஒன்று ஜட்ஜு முடிச்சவொடனே கேட்டாராம், ஹூ ப்ரிப்பேர் திஸ் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு. உடனே இந்த லாயர் தான், கால் தட் லாயர் அப்படின்னா அந்த லாயர் இல்லை, இந்த கோர்ட்ல டிஆர்டியான ப்ரெமிசஸ்ல லாயர் இல்லை. ஆனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதோ இத்தியாதிலாம் போட்டு செக் பண்ணியிருக்கா. செக் பண்ணி பார்த்தானாக்கா அப்போ அவர் சொல்றாரு he completed his BA BL பண்ணிட்டு ஐ எம் லாயர் அப்படின்னு அன்னைக்கு மார்னிங் தான் ரிஜிஸ்டர் பண்ணாரோ, டே பிஃபோர் முதல்ல நான் சாயந்தரம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரோ. ஐ கம்ப்ளீட்டட் மை BA BL அப்படின்னு ரிஜிஸ்டர்ட் ஆஸ் அ லாயர். அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஓகே கிராண்டட் ஸ்டே. அன்னைக்கு ஸ்டே கொடுத்தாச்சு பெரியவா. அன்னைக்கு வந்து ஆட்டில் அம்மாட்ட சொன்னேன், பெரியவா ஸ்டே வாங்கி கொடுத்துட்டா வீட்டில் இருன்றது தான் அர்த்தம். இதுக்கப்புறம் நாளைக்கு திரும்ப கோர்ட்ல கேஸ் நடந்து திரும்ப ஆக்ஷன் வந்து திரும்ப வெளில போனா தயவு செஞ்சு யாரும் வேண்டாதீங்க பெரியவாள்கிட்ட, தயவு செஞ்சு பெரியவாள இனிமே யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எப்போ நம்மளை கன்சிடர் பண்ணிட்டாரோ நம்மள ஒருத்தர் நம்மளை பாக்குறவரே நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது, அதனால அவர் நோண்டாதீங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை பத்தி, அவர் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு, இறைன்னு சொல்லி கொடுத்துட்டாருனோ வெளில போனா தயாராகும் அப்படின்னும். அன்னிலேருந்து இது 2012 இல்லையா, அன்னிலேருந்து 2010 வரைக்கும் அதாவது கேட்டாண்ட வாழ் தான். என்னைக்கு வெளில போன்னு சொல்லுவான்னு தெரியாது, அப்படியே தான் இருந்தோம். அது எதாச்சும் அப்புறம் இவன் சந்தர்ப்பத்தில் இவன் வந்து நானே செட்டில் பண்றேன், ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில் பண்றேன்னு சொல்லி இன்னி வரைக்கும் ஒன்றும் செட்டில் ஆகல. போன வாரம் வரைக்கும் செட்டில் ஆகிற அனுகிரகத்துல இருக்கு. பெரியவா கண்டிப்பா சத்தியமா முன்னாடி நின்று வாங்கி ஆக பெரியவாளோட வீட்டை பெரியவா எடுத்துப்பா அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அல்லது அவளோட பிரசாதம், அவ கொடுத்தானா வாங்கிக்கிறது, அது யோகிதர்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா இல்லை இன்னைக்கும் அந்த மைண்ட்ல தான் இருக்கும். ஆனா அவ இது வரைக்கும் பெரியவா இன்னி வரைக்கும் எடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தேன்னா ரொம்ப படோடபமா அப்படியே டபான்னு வானத்து குதிச்சு ஒரு மிராக்கிள் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு போறதுலாம் இல்லை. ஐயோ அவனை சுத்தி ஒரு 20 பேர் இருப்பான், 20 பேர்கிட்டயும் பேசிதான் இவன்ட்டு நாங்க பேசுற மாதிரி ஆயிடும். அழகா பெரியவா நாங்க இதுக்கு ஒரு பிரயத்தனம் படவே இல்லை. தான் ஒரு விஸ்வரூபம் எடுத்து பெரியவா தனித்தனியா ஒருத்தர்கிட்டையும் பேசி நீ இது பண்ணாத இது பண்ணாத எல்லாரும் ஆஃப் பண்ணியிருக்கா. இப்ப எங்களுக்கும் அப்பா செக் பண்ண அவன் 2 பேருக்கு மட்டும்தான் டீலிங் ஓடிட்டு இருக்கு, அவன் நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இனி வரைக்கும் இப்போ இருக்கிற நிலைமை போன வாரம் வரைக்கும் அதான் செட்டில்மெண்ட் அப்படின்னு. பெரியவா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் முடிச்சு கொடுக்க மாட்டா, முடிச்சு கொடுப்பான்னு இல்லாம யோசிக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனம்னு எனக்கு ஒண்ணுது. அம்மாட்டே நான் சொன்னேன், இவ்வளவு தூரம் கூப்பிட்டு விட்டவா, இது பாதி கரையை கொண்டு விட்டு திரும்ப பின்னாடி போனா சொல்ல போறா, கண்டிப்பா தள்ளி விட்டுருவா, வெளியில டிக்கெட் கட்டணா போன் தள்ளி விட்டுருவா, அங்க போவோம் அவ அனுஷ்டானத்தை விடாம பண்ணுவோம், அது வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்துருக்கோம். ஸோ இது வந்து உங்க வீட்டு கதை. ஆமா, உங்க கதைக்கு வாங்க. அப்புறம் அனுசோத்சவம் நடந்துட்டு இருக்கு நம்ம அதுல. இயர் வந்து எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, இது 2012. மோர் தென் எனக்கு தெரிஞ்ச 6 வருஷம் தாண்டி இருக்கலாம். எப்படி அப்படின்னா, முதல்ல பெரியவா கைய ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன். ராத்திரி தூங்கும் போது ஒரு வயசான பெரியவரை கையை பிடிச்சிட்டார். காவி வஸ்திரம், கையில தண்டம், கையை பிடிச்சிட்டு அப்படி இழுத்துன்னு போற ஒரு அன்கம்ப்ளீட்டட் பில்டிங் ஒண்ணு, அதாவது ஒரு கோவில் ஒண்ணு, கோவில் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அந்த கோவில் உள்ள கூப்பிட்டுன்னு போறார். அந்த கோவில் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் டைப்ல இருக்கு மண்டபம். லெஃப்ட்ல நிறைய பர்சன்ஸ், ரைட்ல நிறைய பர்சன்ஸ். பெரியவா என்ன பண்றா,
நேரம் ஒரு மகான் அப்படின்றதே எனக்கு தெரியல, அதாவது என்னோட சொப்பனத்துல தெரியல. ஏதோ வயசானவர் எனக்கு கையை பிடிச்சி இழுத்துன்னு போறாரு, நானும் போயிட்டு இருக்கேன். இவர் ஒரு மகான் அங்க இருக்கிறவர்களும் தெரிஞ்சிருக்காங்க, இவர் நடுவுல வழி விட்டுருக்கா. இவ பெரியவா வந்து அந்த பாதையில தான் வரணும் அப்படின்னு வழி விட்டுருக்கா. ஆனா இவர் என்ன பண்ண, இப்படி பின்னாடி போய் அந்த ஒரு கர்ப்பகிரக அந்த இதை பிரதட்சணம் பண்ண மாதிரி பண்ணிட்டு ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் பப்ளிக்ஸ்லாம் உட்கார்ந்தா. அவளை தாண்டி இப்படி காலை எடுத்து வச்சு அவளை தாண்டி எண்ணெய் தரன்னு இழுத்துன்னு போய் இப்படி என் கையை என்னோட லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டான். பிடிச்சி இப்படி கையை பிடிச்சி இப்படி உள்ள தள்ளி ஒரு வேகத்தை இப்படி வீசி உள்ள விட்டா பாருங்க. நான் உள்ள போனதான் தெரியும். உள்ள போய் ஊந்தனா எழுந்து நின்றனாலாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த ரூம் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா டார்க்கா இருக்கு. ஒரு பெரிய கர்ப்பகிரகம் தான் அது. ஆனா ஷியர் அது வரைக்கும் அது கன்ஃபார்ம் எதுவுமே இல்லை ரூம்ல. நான் உள்ள விழுந்தனா முட்டின்ட்டு நின்றனாலாம் தெரியாது, நின்றுட்டு இருக்கேன். ஆனா அவ விட்ட ஃபோர்ஸ் வந்து கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ். வேகம் அப்படி விட்டதான் தெரியும், ரூம் தாண்டினா தான் தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளோட் ஆன மாதிரி ஆயிட்டேன். ஒரே ஒரு ஜோதி ஒன்று இருந்துட்டு இருந்தது உள்ளுக்குள்ள, அதை தரிசனம் பண்ணேன். என்னை இவ விட்டுட்டு பெரியவா மடத்துக்கு போயிட்டாப்புல இருக்கு. அது பெரியவா மடம் அப்படின்றதுலாம் இப்பதான் தெரியும். இப்பதான் இந்த சென்ஸ் சொப்பனத்துக்கு அப்புறம் தான், சொப்பனத்துல தெரியாது. அதெல்லாம் காத்தால் தான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். விட்டுட்டு மடத்துக்கு போயிட்டு இருக்கா. அங்க ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா, அந்த பையன் வெளில வந்தா நீங்க வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு. நான் வெளியில வந்தேன். வெளியில வந்துட்டு எல்லாம் சொப்பனத்துல, இது எல்லாமே சொப்பனத்துல. நான் வெளியில வந்தேன், இந்த கர்ப்பகிரகத்துல இருந்து வெளியில வந்தேன். அங்க வயசானவர் உட்கார்ந்துட்டு சொன்னார், உன்னை அவரை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு மடத்துல, போய் அவர் பார்த்துட்டு போ பெரியவரை. யாரு எங்க அப்படின்னா, மடம் தெரியுமா, காஞ்சி மடம் எதிர்க்குதான் இருக்கு, அவர் போய் பார்த்துட்டு போறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா. இது ஒரு பையனை கூப்பிட்டு அந்த பையனை பார்த்தா அந்த பையன் யாரும் கிடைக்கல. ஒரு சின்ன குழந்தை இருந்த குழந்தைய கூப்பிட்டு, இங்க வா, அவன் காஞ்சி மடம் தெரியுமா, தெரியும், போ கொண்டு விட்டுருவாங்க. அந்த குழந்தை எனக்கு கூட்டின்னு போச்சு. கூட்டின்னு போயிட்டு பெரியவாங்க வந்து காலை நீட்டிட்டு இப்படி இப்படி காலங்களை காலம் போட்டு இப்படி சாஞ்சிட்டு கையில் இப்படி தண்டை தேய்ச்சிட்டு இப்படி உட்காந்துட்டான். உட்காந்துட்டு பார்த்துட்டு என்ன பாத்தியா, பார்த்தேன், என்ன தெரிஞ்சது, ஒரே ஒரு தீபம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை காமிச்சு இப்படி ஓரம் வா. நாங்கள் ஓரம் நின்றுனா நிறைய பேர் வந்து நமஸ்காரம் பண்ணா. எனக்கு அப்பவும் ஒரு மகான் பெரியவாதான் அது அப்படின்னா தெரியல. வயசான தாத்தா என்ன கோவில் கூட்டு போனார். அந்த தாத்தா இங்க உட்காந்துருக்காரு, அவர் வந்து பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இவரை பார்க்க நிறைய பேர் வரா, இவருக்கு நமஸ்காரம் பண்றா, பணம் கொடுக்குற, முடிஞ்சு போச்சு. அந்த பெரியவா இரு அப்படின்ட்டு நாங்கள் நிக்க வச்சுட்டான். நான் நின்றுட்டே இருந்தேன், அவரை பார்த்துட்டே இருந்தேன். அன்னைக்கு எனக்கு சொப்பனம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டே சொப்பனம் அதே பெரியவா, அதே அட்மாஸ்பியர், ஆனா இடம் வேற. அதே ஆக்ஷன், அதே மாதிரி என் கையை பிடிக்கிறா, ஒரு மாலை வீதி பிரதர்ஷனம் பண்றா, வந்து நிக்கிறா. எங்காவது வாசல் தான், அது கிளியரா தெரிஞ்சுது. இந்த கோவில்ல நான் சொன்னது என்னை இழுத்து இப்படி உள்ள விட்டான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்ப நான் வெளியில வரும்போது அந்த குழந்தை என்ன மடந்து கூட்டின்னு போச்சு. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வெளியில வந்து பாக்கலான்ட்டு வாசலுக்கு வந்தேன். அந்த கர்ப்பகிரகம் அந்த யூனிட்ல இருந்து வெளியில வந்து இப்படி பாக்குறேன், காமாட்சி அம்பாள் கோவில் கோபுரம். அம்பாள் கோபுரம், சரி காமாட்சி அம்பாள் கோவில் கோபுரம் தான் தெரிஞ்சுது. அப்பா உள்ளுக்குள்ள நம்ம அம்பாளா அது அதுவா ஒரு தாட்டமே கிடையாது. வெளியில வந்தோம், இன்னும் அந்த குழந்தை எனக்கு கொண்டு விட்டது. இன்னும் பெரியவாட்ட சொன்னேன் இந்த குழந்தை தான் அப்படின்ற, அந்த குழந்தை அங்க இல்லை. அதே பெரியவா நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கையை பிடிச்சி எங்காவது வாசல் படுத்துட்டு இருக்கேன். அதாவது இது சொப்பனம், சொப்பனத்துக்குள்ள நான் படுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு எழுப்பி எனக்கு கையை பிடிச்சி எங்காவது வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மாட வீதி முடிச்சு நிறுத்தி வீட்டை பார்க்கறான். திரும்ப ஒரு மாட வீதி அதே இடத்த முடிச்சு நிறுத்தி இப்படி வீட்டை பார்க்கறான். திரும்ப அதே மாட வீதி வீட்டை முடிச்சு வீட்டை பார்க்கறான். எனக்கு இது சொப்பனம். எழுந்துட்டேன், உடனடியே எழுந்துட்டேன். தூக்கி வரி போட்டது. உடனே எழுந்து போய் அடுத்த நாள் காத்தால இது என்ன அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிட்டுருவோம் யார்கிட்டயாவது. பெரியவா சம்பந்தமானதுனால மடத்திலேயே பெரியவாளை கேட்போம் அப்படின்னு. எனக்கு இங்க ஒர்க் லோடு எக்கச்சக்கமா இருந்தது. அப்ப எங்க வேலை செஞ்சீங்க? விப்ரோ பெரிஃபரல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரேஷன் கார்டு பிரிண்டிங் ஓடி இருந்தது. இங்க எல்கார்ட் பெருங்குடியில எல்கார்ட்னு இருக்கு, அங்கதான் இருந்தது. நான் வந்து சென்னை பிரின்ஸ் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் வந்து ஃபுட் கார்பரேஷன் மினிஸ்டர். அவர் விசிட் பண்றதா இருந்தது. எல்கார்டோட எம்டி சுதீப் ஜெயின் அப்படின்னு, அவரும் அந்த மினிஸ்டர் வரதுனால அவரும் அந்த ரிசீவலுக்கு வருவார். அதனால ரிப்போர்ட்லாம் பக்காவா இருக்கணும்ன்றதுனால எனக்கு முதல் நாளே இன்ஃபர்மேஷன் வந்தது. அதாவது எனக்கு என்னைக்கு சொப்பனம் கண்டனோ நீங்க சாயந்தரம் இன்ஃபர்மேஷன் வந்தது. நான் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ராத்திரி எனக்கு இந்த மாதிரி சொப்பனம் ஆன உடனே நம்ம வந்து இதை எப்படியா கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலத்தால என்ன பண்ணிட்டேன், நான் ஆக்சுவலி எல்கார்ட் இந்த கம்பெனிலாம் நான் 7:30 7:45 இருக்கணும். என்னால் அந்த கொஸ்டின் முடியல.
நான் இது மைண்ட்ல வச்சு ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு நான் கிளம்பி போயிட்டேன், காஞ்சிபுரத்துக்கு போயிட்டேன். அன்னைக்கு வந்து மினிஸ்டரோட விசிட் இருந்தது, விசிட் இருந்தது, எம்டியோட விசிட் எல்லாம் விசிட் இருந்தது. நீங்க ஆபீஸ் போல? நான் போல, நான் வந்து காஞ்சிபுரம் கிளம்பி போயாச்சு. நான் அப்புறம் அன்னைக்கு இங்க ஆபீஸ்க்கு வரல, நான் அப்படியே நேரம் மடத்துக்கு போயிட்டேன். இங்க யார்கிட்டையும் இன்ஃபார்மும் பண்ணல வரப்போறது இல்லை அப்படின்னு, எதுவுமே சொல்லலை. ஏன்னா எனக்கு நைட்டு சொப்பனம் வந்த உடனே நான் ஒரு பொசிஷன்லயே இல்லை. அது ஒரு மாதிரி எப்படி சொல்ற, ஒரு காம்ப்ளிகேட்டட் பர்சன் மாதிரியே இருந்தது. எதுக்கு ப்ரியாரிட்டின்னு கிளம்பி போயாச்சு, எதிர்ச்சியா மடத்துக்கு போயாச்சு. காஞ்சிபுரம் வந்தது, இறங்கினேன். வாசல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஒரு வைதிகர் இருந்தார். என்ன சுவாமி நான் எங்க மடத்துக்கா அப்படின்னார். ஆமாண்ணா கொஞ்சம் மடத்துல விட்டுற எல்லாரும், நேரம் விட்டார். மடத்து வாசல்ல போய் இறங்கினேன். எங்க தாத்தா வாசல்லே உட்காந்துருந்தா. இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி இதான் விஷயம் அப்படின்னா, பெரியவாள்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னா, அருணாச்சல ஏர்னு மடத்துல இருக்கார், அது அம்மாவோட சித்தப்பா அவர். இந்த மாதிரி இதான் விஷயம்னு. சரி போ சீக்கிரம் போ, பெரியவா உள்ள போயிட போறான். உடனே போனேன். போன உடனே நேர பாலபிரிவா ஃபர்ஸ்ட் அதிஷ்டானத்துக்கு ஒரு 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரத்தை பண்ணிட்டு, அப்புறம் பாலபிரிவால போய் பார்த்து, பெரியவா இந்த மாதிரி ஆச்சு, என்ன பண்ணணும் பெரியவா, நேற்று ராத்திரி சொப்பனத்தை சொன்னேன். இந்த மாதிரி மகாபிரிவா வந்து ராத்திரி இந்த மாதிரி சொப்பனம் வந்தது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. உடனே என்ன சொன்னா, நீ என்ன பண்ண பெரியவா சித்தத்தை எடுத்துட்டு அனுஷம் போற பெரியவாளை கையில எடுத்துன்னு ஒரு பிரதட்சணமா வந்துரு அப்படின்னா. சரி அப்படின்ட்டு, அதாவது அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னாக்கா, சாதாரணமா ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, ஒரு பீட்டாதிபதி பாலபெரிவாளை பாக்குறோம், பாலபெரிவாள்கிட்ட பேசுறோம். அதாவது நானா இல்லை அந்த நேரத்துல, சாதாரண சரிப்பா ஓகேப்பா வரட்டுமா பை அப்படிதான். அந்த ஒரு பொசிஷன்ல தான் பெரியவாள்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கு அது தெரியல. நான் அப்புறமா அக்னி நான் தான் கிளாரிஃபை பண்ணி கேட்டிருந்தேன். எனக்கு அது ஒண்ணுமே, அதாவது எப்படி சொல்றது, பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட், என்னமோ நடக்கிறது, அதெல்லாம் அப்புறமா தான் யூகிச்சாலும் நம்ம பெரியவாளை இப்போ பார்த்தோமே, அவர்கிட்ட இப்படி பேசியிருக்கோமே. சரி ஓகே பெரியவா அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வெளில வந்தாச்சு. வந்து திரும்ப அதிஷ்டானத்துக்கு வந்து பெரியவாள்கிட்ட சொன்னேன், மகாபெரிவாள்கிட்ட, பெரியவா இந்த மாதிரி பாலபெரிவாளை பார்த்தேன், இந்த மாதிரி உங்களோட சித்தர்த்தை எடுத்துன்னு பிரதட்சணம் சொல்லியிருக்காண்டு கையை கூப்பிட்டு கண்ணை மூடிட்டு அதிஷ்டானத்தை எதிர்க்க வந்து சொன்னேன். ஹரிமாமா பூஜை பண்ணியிருந்தா, என் பக்கத்துல ஒரு பாட்டி உட்காந்து ஜபம் பண்ணியிருந்தா, வேற யாரும் இல்லை. இங்க தூரக்க ஒரு பையன் வந்திருந்தார், அவ்வளவுதான். நான் அப்படி கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணி பெரியவாளை வந்தனம் பண்ணிட்டே சொல்லியிருக்கேன். மேல இருந்து செம்பருத்தி விழுந்திருக்கு கீழே. இப்ப கண்ணு திறக்கிற, ஹரிமாமா கூப்பிட்டு இருந்தா செம்பருத்தி அப்படின்னா. என்ன மாமா அப்படின்னா, நீ இப்ப என்ன வேண்டியோ பெரியவா சரின்ட்டா, பெரியவாவுக்கு உத்தரவாயிடுத்த அப்படின்னா. என்ன மாமா சொல்றேன் அப்படின்னா, நீ என்ன ஏதாவது வேண்டியா போனா. ஆமா பாலபெரிவாள்கிட்ட ஒரு விஞ்ஞாபனம் பண்ணிட்டேன், பெரியவா அதை பண்ணுன்னு சொன்னா, அதுதான் பெரியவாள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா. அது பண்ணுன்ட்டா பெரியவா அப்படின்னா. அது உடனே ஆரம்பிச்சோம். உடனே முதல் அனுஷம் இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட உத்தரவான உடனே எங்க ஜெயராமன் சார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம வெளியில நிறைய ஆசிரமத்துக்கு மடத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டோஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டோஸு பேனர்ஸு எல்லாம் அவர் தான் பண்றார். அவர் கொஞ்சம் அதாவது ஒர்க்கு மற்ற பேனர் ஷாப் மாதிரி இருக்காது. ஒரு மகானை பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா அவருக்கு அதுக்கு ஏற்ற அந்த ஒரு குவாலிஃபைடா தான் இருப்பார். கார் செருப்பு போட்டுக்கிறது, மிதிக்காம இருக்கிறது, அதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் உண்டு எல்லாம் அந்த அளவுக்கு கேர் பண்ணி பண்றவர். அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு இதான் சார் சொப்பனம். அவர் வந்து ஞானாந்தர் டிவோட்டி, ஞானாந்த சுவாமிகள் டிவோட்டி. சரி இதுதான் சார் விஷயம், எனக்கு ஒரு பெரியவா சித்திரம் பண்ணுங்க, நான் அதை எடுத்துன்னு வீதியில போயிட்டு வரணும் சார். அது வரைக்கும் மகாபிரிவாளோட போட்டோன்னு பார்த்தீங்கன்னா காட்டில் 2 ஒன்று பிராச்சீன போட்டோ, நிறைய திருடாட்சம் முன்னாடி வந்து கட்டத்தோட, அதுக்கப்புறம் இவர் கொடுத்த போட்டோ, பெரியப்பா அவர் கொடுத்த போட்டோ இருந்தது. இது 2 தான். இவர் வந்து முதல்ல இந்த இமேஜ் பெரியவா இப்படி குந்தின்னு உட்காந்து இப்படி அனுகிரகம் பண்ற மாதிரி அந்த இமேஜை அவர் பிரிண்ட் பண்ணி கொடுத்தார். 3க்கு 2 சைஸை போட்டு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தார். அந்த போட்டோ நான் வாங்கிட்டு இந்த மாதிரி எங்க குரோம்பேட்ல வைதிகா இருக்கா, அவள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி அனுசோற்சவம் ஆயிருக்கு, என்ன பண்ணிட்டோம், அனுசோற்சவமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எங்க ஆத்துல ஒரு பழைய ஓட்ட பெஞ்ச் இருந்தது. அந்த பெஞ்சை எடுத்து மாடிப்படி, எங்காத்து மாடிப்படி அடியில குப்பை, அதாவது அந்த பெஞ்சுக்கு மேலதான் எங்காத்து பூஜை மந்தகாஸ் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா. தாத்தா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை தான் பண்ணிட்டு இருந்தா. வள்ளி தேவியானி முருகர் விக்கிரகம் இருக்கும். சுவாமியோட லென்த்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கைச்சான அளவு தான் இருக்கும். அபிஷேகம் பாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு வசரத்துக்கு இருக்கும். அந்த அளவுக்கு தான் பாத்திரம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஆராதனை பண்ணியிருக்கா தாத்தா. அந்த மூர்த்தியை அந்த பெஞ்சுக்கு மேல மந்த காசு வச்சு அந்த பெஞ்சு வச்சிருந்தான். சரி நான் வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மந்த காசை மட்டும் டைரக்டா தரையில இறக்கிட்டு பெஞ்சு தூக்கி ஓரம் போட்டாச்சு. அந்த வைதிகர் அவர் என்ன சொன்னார், இந்த பெஞ்ச் இருக்க இதுலயே பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த பெஞ்சை எடுத்து நடுவில் வச்சு 4 எல் கிளாம்பை போட்டு
நடுவில் 2 பக்கம் 2 ராடை கனெக்ட் பண்ணி ஒரு பின்னாடி ஒரு பானா மாதிரி ஒன்று செட் பண்ணி பெரியவாளை அதில் உட்காந்து வச்சாச்சு கம்பீரமா. இங்கே 3 பெரியவா ஜம்முன்னு உட்காந்தோடனே அது மேட்டர் ஆஃப் மினிட்ஸ்ல அது எப்படி தான் யோசிச்சோம் என்னன்னு தெரியல, நல்ல பிளானிங் கட 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 கடன்னு ஆயிடுது. அப்புறம் பசங்கள்ட்டெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி ஆயிருக்குடா, பெரியவாளை புறப்பாடு பண்ணலான்னு இருக்கோம், நாம சங்கீதனை பண்ணிட்டு போவோம் வாங்க அப்படின்னா, ஒரு 2 டோல்கி, நானே ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரு 5-6 பசங்க எல்லாரும் வந்தாச்சு. பாகவதால கோபால் சுந்தர் பாகவதர்னு இருக்கார், அவர்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் தான் வந்து முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும், நம்ம நீங்கள் தான் சொல்லணும். அவரும் வந்து உற்சாகமாக எங்களை நல்லா பூஸ்டப் பண்ணி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி அவரும் கூட வீதியில் பஜனைகள்லாம் பண்ணி ரொம்ப ரகலை, அதாவது எப்படி சொல்கிறதுனா கோலாகலமாக நடந்தது. எனக்கு எப்படி சொன்னா பெரியவா சொப்பனத்தில் என்ன அட்மாஸ்பியரோ அதை விட ஒரு 100% அவ்வளோ விமர்சையாக நடந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லாத விஷயம். எடுத்துட்டு ஒரு மாட வீதிக்கு பெரியவாள் எடுத்துன்னு புறப்பட்டாச்சு. ஒருத்தர் சொன்னார், அப்பாவுக்கு வேண்டிய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நீ போற ப்ரொசஷன் அப்படின்னு போனேனாக்கா போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும், அதான் முக்கியம். போலீஸ் பர்மிஷன் வாங்காம நீ வந்து ரோட்ல பொசிஷன் போகக்கூடாதுப்பா, தப்பு அப்படின்னாரு. எனக்கு சொப்பனத்துல பொசிஷன் எல்லாம் வரல. ஆமா, எனக்கு சொப்பனத்துல போலீஸ்லாம் வரல. பெரியவா எனக்கு கையை பிடிச்சி கூட்டின்னு போனா 4 மாடு வீதி, ரோடு காலியா இருந்தது. இது எங்காந்தான் அது தெரிஞ்சுட்டேன், எங்காவது மாடு வீதி இப்படிதான் இருந்தது, நடுவில் எந்த போலீஸும் வரல மாமா. அதனால பெரியவா எனக்கு சொப்பனத்துல வரும்போது போலீஸ் வராதனால போலீஸ் கிட்ட நான் சொல்லணும் விருப்பப்படல, அதனால ஆக்ஷன் போல, அதனால நான் விட்டுருங்க அப்படின்ட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன், அந்த விமான இடத்துல எல்லாம் பகவான் நாம சொல்லிட்டு ரகல வீதியில எல்லாருக்கும் உற்சாகம் துதக்கோர் நாங்க பாடிட்டு இருக்கோம் ரோட்ல. பாடிட்டு 2 வாத்தியத்துக்கு மீறி பாடிட்டு உற்சாகமா அப்படியே திரும்பி எங்காத்துக்கு நேரு பின்னாடி சைட்ல ஸ்லம் பீப்புள்ஸ் இருக்கா, நடராஜபுரம்னு பேரு, ஸ்லம் பீப்புள்ஸ் இருக்கா. அவள் வந்து இந்த ரைட்ல திரும்பின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும். ஒருத்தர் ஆத்து மாடியில இருந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கொஞ்சம் சாயந்தரம்ன்றதுனால மாடியில இருந்து தனியா தெரிஞ்சுது. குடுகுடுன்னு ஓடி மாடியிலுக்கு ஓடி வந்து அந்த பொண்ணு பெரியவாளை பார்த்து கன்னத்துல போட்டுட்டா. இன்ஃபேக்ட் அவ வந்து ஒரு கிறிஸ்டியன், ஹிந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. மேலேன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து கன்னத்துல போட்டுட்டா. கன்னத்துல போட்டுட்ட உடனே நான் பார்த்தேன், என்னடா அது இந்த மாதிரி கன்னத்துல போட்டுக்கிறா அப்படின்னு நினைச்சுட்ட உடனே, சரி ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ், ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ போயிருக்கு போல இருக்கு வேவ்ஸ், அதனால அவ அதை கன்னத்துல போட்டுக்கிறா அப்படின்ட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் தூரம் போனா பாரதிபுரம் பிள்ளையார் கோவில், எங்காவது மாட வீதியிலேயே இருக்காது. அந்த பிள்ளையார் கோவில் வாசல்ல இதுக்கு முன்னாடியே ஒரு ரூல் பசங்கள்கிட்ட சொல்லியாச்சு, இதெல்லாம் நாங்களா கிரியேட் பண்ணிட்ட ரூல். பெரியவாளை எடுத்துட்டாச்சு, பெரியவாளை தூக்கிக்கிறவா எக்காரணத்து கொண்டும் வழியில நிக்க கூடாது. ஏதோ இவாத்துல மாமி உள்ள போய் தாம்பூல் நடத்தினவரா, கற்பூரம் நடத்தினவரா, 2 நிமிஷம் நில்லுங்கோ, இன்னும் பெரியவா யாருக்காகவும் காத்துட்டு இருக்க கூடாது. பெரியவாளுக்கு வேணா அவ காத்துட்டு இருக்கலாம். இதுதான் நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டு என் பர்மிஷன் இல்லாம தயவு செஞ்சு பெரியவாளை தூக்கிட்டு ஒரே இடத்துல நிக்காதீங்க, பெரியவா மூவ்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால பசங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அவளும் தூக்கிட்டு நான் ஸ்டாப்பா நிக்கவே இல்லை, அப்படியே வந்துட்டே இருந்தோம். யாருக்கும் எக்காரணத்தை கொண்டு நிக்கல. பாரதிபுரம் பிள்ளையார் கோயில் வாசல்ல எங்க ஏரியா எஸ்ஐ ஜீப் வந்தது, எங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஜீப் வந்தது. அங்க ஒரு லேடி எஸ்ஐ, அவ என்ன பண்ணா ஜீப் ஒட்டுக்கு இறங்கி ஜீப்ல தான் உட்காந்துருந்தா. கரெக்டா போலீஸ் வாசல்ல இந்த நாங்க எதிர்க்க வரதுனால அந்த பொலேரோ வண்டியை முன்னாடி நகத்துல போல இருக்கு. அதெல்லாம் இப்பதான் யோசிச்சு பாக்குறேன், அது பெரியவாளோட சிச்சுவேஷன். கோவில் வாசல்லே இவாள் ஆஃப் பண்ணணும் போல இருக்கு அவளோட சங்கல்பம். அதனால கோவில் வாசல தாண்டி வண்டி நகர்ல பொலேரோ அங்க கொஞ்சம் கோயில் முன்னாடி நின்றுட்டு நாங்க எதிர்க்க வரத பார்த்துட்டு நிறுத்திட்டாவா. நிறுத்திட்டு வண்டி விட்டு அந்த லேடி எஸ்ஐ இறங்கி போட்டு இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பெரியவாளையே அப்படியே வச்சக்கன்னு வாங்காம பெரியவாளை பாஸ் பண்ணி போற வரைக்கும் பார்த்தா. இவ பசங்க என்ன பண்ணா, கோவில் வாசல்லன்னா பெரியவா நிப்பா இல்லையா, அதனால கோவில் வாசல்ல மட்டும் இன்னைக்குமே ஒரு 2 செகண்ட் நிக்கிறது. அந்த கோவில் குருக்களுக்கு மனசு இருந்தா தீபாரணை காட்டுவார், இல்லைன்னா இல்ல. அதனால அவர் தீபாரணை எடுத்துன்னு உள்ள போனார்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவோம். அவர் தீபாரணை காட்டும், பெரியவா கோவில் எல்லாம் தரிசனம் பண்ணுவா, மனுஷாவுக்கு மட்டும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அவ தீபாரணை காமிச்சிருக்காரு, அவ நின்றுருக்கா. அவ போன உடனே அந்த மேடம் என்ன கூப்பிட்டு, என்ன சாமி இது அப்படின்னா, இந்த மாதிரி காஞ்சி பெரியவர்மா இவர் தான் எங்களுக்கு தெய்வம், அதனால இவர் சும்மா ஒரு ஊர்வலம் இந்த நட்சத்திரம் அனுஷத்தை அன்னைக்கு நாங்க இந்த மாதிரி எடுத்துன்னு சுத்துவோம், ஒரு சுத்து. உங்க வீடு எங்க அப்படின்னா, வசனமண்டபம் பக்கத்துல ராமசாமி தெருல. எவ்வளவு பேர் எப்பவுமே இவ்வளவு கூட்டம் இருக்குமா மாசம் அப்படின்னா, இல்லம்மா நான் இந்த மாசம் இவ்வளவு கூட்டம் நான் எதிர்பார்க்கலமா, இந்த மாசம் வந்திருக்காங்க, ஆனா நாங்க இந்த 6 ல இருந்து 8 பேர் நாங்க கண்டிப்பா இருப்போம், ஒரு மாசமும் இருப்போமா அப்படின்னா. நான் இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா மேடம், ஏதோ சொல்றாங்க வாங்க சொல்லி அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சாமி, நீ பாட்டு போய்க்கோ, இவ்வளவு பேர் தானே, ஒன்னும் ஒரு ஓரமா போ, டிராபிக்கு பங்கம் இல்லாம போ சாமி, நீ அதெல்லாம் ஒன்னும் பர்மிஷன் வாங்கண்டா, நீ போ சாமி அப்படின்ட்டா லேடி எஸ்ஐ. அப்பதான் பசங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னேன், அந்த மாமா போலீஸ்ன்னாரா. உடனே அந்த மாமாக்கு பதில் சொல்லிட்டா, போலீஸ்லாம் தேவையில்லைன்னு உடனே சுவிச் ஆஃப் ஆயிடுத்து.
நம்ம பாட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். எதிர்க்க அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் இன்னொரு ஜீப் வந்தது எதிர் சைடில். அதாவது எங்கள் பாரதிபுரம் பிள்ளையார் கோயில் ரைட்டில் திரும்பினோன்னு அந்த ரோட்லேருந்து எதிர்க்க ஒரு ஜீப் வந்தது. அந்த ஜீப்லேருந்து ஒருத்தர் இறங்கினார். காக்கி கலர் பேண்ட்டு, ப்ளூ வித் ஒயிட் செக்குடு ஷர்ட் போட்டுட்டு இறங்கி இப்படி கண்ணத்தில் பார்த்துட்டு பெரியவாளை பார்த்து நிறுத்திட்டு கேட்டார். பெரியவா நிற்கவே இல்லை. பெரியவா திரும்பி போயாச்சு, ரைட்டில் திரும்பி போயாச்சு. இது யாரு அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், காஞ்சி பெரியவர், ஒரு பெரிய மகான், எங்களுக்கெல்லாம் தெய்வம் இவர் தான் அப்படின்னேன். உடனே எப்பவுமே நடக்குமா சாமி இது அப்படின்னா, இல்லை மாசம் மாசம் அனுஷ நட்சத்திரத்துக்கு நடக்கும், இந்த மாசத்துல நான் ஆரம்பிச்சிருக்கோம்னா நல்லபடியா நடக்கணுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் நீங்க யார் சார் அப்படின்னு, இங்க இந்த டிப்போக்கு இன்ஸ்பெக்டர் சாமி. எந்த டிப்போக்குன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் டிப்போக்கு. நம்மத்துக்கு நேரு பின்னாடி தான் வந்து இந்த மாநகர பேருந்து பஸ் டிரைவிங் ஸ்கூலா தான், கவர்மெண்ட் டிரைவிங் ஸ்கூல் நம்மத்து பின்னாடி தான் இருக்கு. அதனால எல்லா மாநகர பஸ்ஸும் நைட் அங்கதான் ஹால்ட். அதுக்கும் நம்ம வந்து பிளாக் பண்ணக்கூடாது ரோட, ஏன்னா நம்ம போற ரோடு பஸ் வர ரோடு. அவர் சொல்லிட்டாரு, சாமி நீ எத்தனை மணிக்கு போவீங்க இந்த சாமி? நான் இந்த மாதிரி ஒரு 6:30 மணிக்கு 6:30 8 வரைக்கும் போவோம் அப்படின்னா. கவலைப்படாத சாமி, அப்போ எங்களுக்கு ரூட்டே இல்லை, அப்படியே வந்தாலும் பசங்க ஒன்றும் பார்த்து பாருங்க சாமி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பாட்டு போங்க. இல்லை நான் உங்ககிட்ட ஏதாவது பர்மிஷன் லெட்டர் கொடுக்கணும்னா கொடுக்குறேன், இப்போதான் அவங்க எஸ்ஐயை பார்த்து சொன்னேன் அப்படின்னா. சாமி லெட்டர்லாம் ஒன்றும் வேணாம், நீ பாட்டு ஒரு ஓரம் போங்க, நான் ஒரு ஓரம் பாட்டு இவங்களை பாருங்களா பஸ் ஓட்டிக்கு சொல்கிறேன், அவங்க போங்க சாமி. பெரியவரா? அவன் ரொம்ப பெரியவர், இதுதான் எங்களுக்கு தெய்வம். சரி சாமி அப்படின்ட்டு போயிட்டான். எங்களுக்கு 2 கிளாரிட்டி கிடச்சிது. ஒன்று இவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து ஒன்றும் லெட்டர்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனு. 2வது டிரான்ஸ்போர்ட், எங்களுக்கு மேஜராக ரோடை பிளாக் பண்ண இவ 2 பேர் தான், இவ 2 பேருமே கிராண்ட் பண்ணிட்டா, அதனால வேண்டாம் ப்ரொசீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஆற்றுக்கு வந்து ரைட்டில் திரும்பி நிற்கிறோம். ஒரு 5-6 வைதிகா பூர்ணகுமத்தை வச்சு நிற்கிறான். யார் ஏற்பாடு பண்ணா, என்ன நடந்தது இன்னி வரைக்குமே தெரியவே தெரியாது. யார் இவாள்கிட்டலாம் சொன்னா, எப்படி ஆச்சு என்னன்னே தெரியவே தெரியாது. வாசல்ல டப்புன்னு ஒன்னே ஒரு சொம்பு எடுத்து கிணத்துலேயும் ஜலத்தை எடுத்து தேங்காய் ஒன்று வச்சு பக்கத்தாத்துலேருந்து மாவிலையெல்லாம் பொறிச்சு ஒரு அக்ஷதையை வச்சு பிரஜை நக்கர்மண்ணான்னு ஆரம்பிச்சாச்சாவா. எனக்கு ஒரே சந்தோஷம், என்ன இவ்வளோ ஆனந்தமா. அதுக்குன்னு ஒரு இது முதல்ல அவர் ஆரம்பிச்சா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே இருக்கும். இவ்வளவு உற்சாகமா நடக்கிறது அப்படியே முதல் வருஷம் ஃபர்ஸ்ட் அனுஷம். பெரியவா எனக்கு கையை பிடிச்சி கூட்டின்னு போய் விட்டு இந்த சித்திரத்தை எடுத்துன்னு போன்னு பாலபிரிவா சொன்ன உடனே முதல்ல அனுஷம். கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருப்போம். நான் பெரியவாளுக்கு பூர்ணகுமம் இது எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு, அங்க பிரதட்சணம் பண்ணோன்னு. அதனால அங்க பெரியவா ஆத்துக்கு வந்த உடனே ஆத்து வாசல்ல இருக்கும்போது ஒரு அங்க பிரதட்சணம், பெரியவா எந்த வீதியில இருந்தாலும். குட்டி ஒரு அங்க பிரதட்சணம் பெரியவால வச்சு பிரதட்சணம் பண்ணி ஒரு அங்க பிரதட்சணம் பண்றோம். பண்ணிட்டு ஆனா அதுல ஒரே ஒரு இன்னி வரைக்கும் நடக்கிறது என்னன்னா, அங்க பிரதட்சணம் பண்ணும்போது நாங்க எங்களுக்கு தேவையோ தேவையில்லாததோ என்னவா இருந்தாலுமே இம்மீடியட்டா நடந்துடுறது. தேவையில்லாத விஷயத்த வேண்டின்றாலுமே நடக்கிறது. ஆனா அந்த விஷயத்த நடத்திட்டு அந்த விஷயத்தோட எண்டிலே பெரியவா வந்து இது தேவையில்லாதுன்னு ஹைலைட் பண்ணிட்டு போயிடுவா. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இது நீ இது வேண்டின்ற, நான் இது கொடுத்துட்றேன், ஆனா இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு போயிடுவா. அனுஷோத்சவம் இது பூர்த்தியாச்சு.